Hello guys, welcome to Thomas Reaction. So, First of all, Happy New Year. இது வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த படம். ஸோ வந்து லாஸ்ட் இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம 2020 பார்த்தோம். 2025 அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்புறம் அது முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மூவி வந்து ஆடு 2 பார்த்தோம் நியூ இயருக்கு. அது வந்து ஸ்டில் நவ் வந்து அந்த 10 பீட் பண்ணுற மாதிரி ஒரு படமும் நம்ம பார்க்கலாம். ஆமாம், அந்த ஃபன்னு வந்து அடிக்க பேருக்கு அப்புறம் அந்த படம் தான் இருந்துச்சு, எதுவுமே இல்லாத. ஸோ வந்து அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு ஃபன்னாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மலையாளத்துலேயே வந்து அதிகபட்ச கமெண்ட் வந்து ஃபன்னாக இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மூவி தான் வந்துச்சு. ஆனால் சில இதுலாம் பார்த்துன்னு வச்சுக்க, இந்த மூவி வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியே மாற்றின ஒரு, அதாவது கமர்ஷியலாக நிறைய பேருக்கு ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டால் கூட இதுதான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு கமர்ஷியலாக ஹிட்டான படம். என்னன்னா வந்து இந்த படம் என்னன்னா இப்போ தமிழில் வந்து பார்த்துருப்பாங்க, ஓகே இவங்க இந்த படம் தான் பார்ப்பாங்க. ஆனால் பார்த்து சில பேர் தான் வந்து சந்தோஷப்படுவாங்க, ஏய் இப்போ சூப்பராக இந்த படம் வச்சா. சில பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஆஹா இவனுக்கு பார்த்துட்டானுங்களே, நேராக ரிவ்யூ தான் போவோம், நேராக என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்களோ இவனுங்க அப்படின்ற. என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும் மாதிரி ஒரு தாட்டு இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா நியர் வந்து ஜாலியாக ஆரம்பிக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி. எல்லா வருஷமும் அப்படி தான் பண்ணணும். போன வருஷம்லாம் வந்து கண்மூடி தன்மை இறங்குது 2020, ஆனால் செம்மையாக இருந்துச்சு படம். ஓகே, கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு படம் பார்த்தோம். ஆக்சுவலாக அதில் தான் என்ன சொல்றது, நாங்க தப்ப சொல்லிட்டோமா இல்ல நாங்க படம் நல்லா, அது என்னன்னா வந்து அது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது, அதை வச்சு நம்ம போட்டுருந்தோம், அதை பத்தி சொல்லியிருந்தோம், அதை பத்தி. பட் அவங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் செட் ஆகல, என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தா தட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிச்சது அவ்வளவுதான். இல்ல அந்த படம் பார்க்கும் போது எங்களுக்கு ஃபீல் ஆனது வந்து அதுதான் மியூசிக்கா போட்டது, இசை மூலியமா வந்து கடத்தணும் தெரியல. சும்மா ஏன்னா நிறைய தடவை கூலி மியூசிக் கூட ஆட் பண்ணிருக்கோம்ல இந்த படம், இதுல கிளிக்கம். சரி, அந்த மாதிரி இது ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா சீனும் அந்த மாதிரி ஆப்டா இருந்தது, அதனாலதான் ஆட் பண்ணவே தவிர அந்த படத்தையோ இல்ல அதெல்லாம் இல்ல. பட் ஆனா சிம்பிள் அதுதான். இப்போ எங்களுக்கு அது பார்க்க வெற்றி சொல்லும் மாதிரி எங்களுக்கு பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு, நாங்க போட்டு விட்டோம். இப்போ உங்களுக்கு அது பார்க்கும்போது ஓகே, அது எப்படா எங்க மாஸ்டர் பீஸை நீ கை வைப்ப அப்படின்னு இருந்தது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ. ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். நல்லா இருந்தது படம். ஓகே, ஸோ அதனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு ஓஜியை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படமும் தமிழில் வந்திருக்கு, தமிழில் சூப்பர் ஹிட் படம் இது. தமிழில் வரும்போது ஒரு பெரிய ஹீரோ படம் அளவுக்கு இந்த படம் ஹைப் இருந்துச்சு. சேனலில் ப்ரோமோ ஆகட்டும், தியேட்டரில் போஸ்டர் ஆகட்டும். நான் ஒன்று அடையாரில் பார்த்தேன் அந்த போஸ்டர், சீனா தானா நாட் 7 பெரிய பேனர் வச்சு. ஸோ வந்து இன்னைக்கு நான் பார்க்குற மூவி பேர் பார்த்தீங்கன்னா திலீப்போட சிஐடி மூசா அவர் பேர் அதான் போல. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜானி ஆண்டனி. ஸோ ரிட்டன் பை உதய கிருஷ்ணா, சிபிகே தாமஸ், 2 பேரும் சேர்ந்து போல. ஸோ வந்து ப்ரொடியூஸ்டுமே இவரே தான், திலீப்பே பண்ணிடுறாரு. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டாளமே இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வித் திலீப், அப்புறம் பாவனா, ஆஷிஷ் வித்யார்த்தி, சரத் சக்சேனா, முரளி, ஜெகதி குமார், ஹரிஸ்ரீ அசோகன். இப்போ எங்களுக்கு தெரியும் யாரோட அப்பா. இல்ல இது வந்து 2 ரீசன் தான் இந்த படம் சூஸ் பண்ணது. 3 ரீசன் ஆக்சுவலி. ஒன்னு வந்து நிறைய வாட்டி கமெண்ட்ல வந்துச்சு, இன்னொன்னு திலீப் மூவி, இன்னொன்னு இவர் ஹரிஸ்ரீ அசோக். ஏன்னா இவர் நின்டர் ரன்வேல வேற லெவல்ல தட்டி தூக்கிட்டா. அப்படி நம்மளுக்கு செட் ஆயிட்டாரு அவர் பேசினாலே சிரிப்புடா. சில பேர் அப்படி தான்டா, சில பேர் பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே சிரிப்பு வரும்டா, அவர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸோ மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் காமெடி ஃபிலிம். ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரி அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓஜியில் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்புறம் 2 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்கடா, 3 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னொன்று நோட் பண்ணிட்டேன். ஓ ஏதாவது நம்ம கேட்ட பாடல் வந்து மலையாள வருஷம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒன்லி வித்யாசாகர். கிறிஸ்மஸ்லேயும் நாங்கள் அவர் படம் தான் பார்த்தோம்.
தமிழில் வந்து சீனா தானா நாட் ஒன், கன்னடத்தில் சிஐடி ஈஷா அண்டு ராமச். ஓகே, ஸோ வந்து இது அந்த படத்தோட கேஸ்டிங் ஆண்ட்ரே எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிஐடி மூசா நியூ இயர் ஸ்பெஷல் மூவி ரியாக்ஷன். நல்லா இருக்கணும், தேங்க் காட். 2026 நல்லா இருக்கணும். May 18th. ஐயோ இவரா இப்படி டேஞ்சர் ஆச்சு எல்லா போத்தும். अस्सलाम वालेकुम। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। क्या बात है? फौरन। अब बोलो रतन। वो पहले वाला होम मिनिस्टर रवि मेनन है ना, वो अभी केरला में चीफ मिनिस्टर बनने जा रहा है। बिल्कुल नहीं। जिस आदमी ने मेरे खानदान मेरे दोस्तों को खत्म कर दिया, मैं उसे कभी जिंदा नहीं रहने दूंगा, कभी नहीं। वो शपथ समारोह कभी नहीं होना चाहिए, खत्म कर दो उसे। उसके बारे में आप फिक्र मत कीजिए, मेरे दोस्त लोग अभी केरला पहुंच रहे हैं, वो लोग उसे ठीक कर देंगे। कौन है वो लोग? रणधीर, अमर, விஜயகாந்த் படத்தில் வில்லனா ஒரு जंडू, அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி. பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு 4 பேர் இருப்பாங்க, எல்லாரும் போட்டுக்கிறாங்க. ஜெயிலேருந்து சிஎம் போடுற அளவு பவர் அவருக்கு. பெரிய ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் மீன் போயிருக்கு பத்தியா, ஃபர்ஸ்ட் டே ஸ்பையர்ஸ் பாகிஸ்தான் அந்த மாதிரி. ബിജെപി ദൈവമേ ഓ ഇങ്ങനെ പോയാ സമയം ഒരുപാട് ഇതിലേ നിരങ്ങ பின்னாடி தானே சரிக்கணும். മുകളിലത്തെ പണി തീർന്നോ സാർ? താഴത്തെ പണിയും തീർന്നു, അതെന്നെ തള്ളിയിരിക്കണ അറിയാം. പിടിച്ചോ. இவரு கூட நிறைய பத்துல வருவார்ல, இன்னொரு നാളെ സത്യപ്രതിജ്ഞ കഴിയുന്നവരെ ഈ വഴിയുള്ള ട്രാഫിക് ബ്ലോക്ക് ചെയ്യണം. ജനജീവിതം സ്തംഭിപ്പിക്കരുത് എന്നാണ് നിയുക്ത മുഖ്യമന്ത്രിയുടെ പ്രസ്താവന. Say it like that. I don't mind. All area must be under the control of police. മനസ്സിലായല്ലോ? സംശയകരമായി ആരെ കണ്ടാലും വെടിവെക്കാം സാർ. നോ. ഇല്ല സാർ. പിന്നെ ഞാൻ എന്ത് ചെയ്യാനാ സാർ? സാറ് പറയണം. ഡോഗ് സ്ക്വാഡ് എത്തിയില്ലേ? പട്ടിയെത്തി. பெரிய பெரிய சந்தேஷம்ல இருப்பாரு பகவதி. நிறைய படத்தில் வருவார். டாக் அவங்க 2 பேருக்கு டாகுக்கு இது கொடுக்குறாங்க. இதோட டாக் இம்பார்ட்டன்ட் ரோல் പോസ്റ്ററിലേ എത്തിച്ചിട്ടാണ്. പല തവണയായി താൻ ഇത് ആവർത്തിക്കുന്നു, ഞാനത് ശ്രദ്ധിക്കുന്നു. മോന്റെ മുമ്പിൽ സല്യൂട്ട് ചെയ്യാൻ അമ്മായി അച്ഛന് ചമ്മല. ഡ്യൂട്ടിക്കിടയിൽ എനിക്ക് ബന്ധമില്ല. അല്ലാത്ത அவர் வந்து இப்ப இது மாமா சவுண்ட் கம்மி பண்ணி தெரியுறாங்க ஹெட்ஃபோன்ல. கொச்சின் அவரா ஜெகதியா அந்த மாமா கேரக்டர் இவர் தான் நினைக்கிறேன், அந்த கான்ஸ்டபிள் நினைக்கிறேன். ബെൽറ്റ് മുറുകെ പിടിച്ചോളൂ. ഇവനെ തിരിച്ച് സല്യൂട്ട് ചെയ്യാത്തോണ്ടാ. സാറിനേക്കാൾ റാങ്ക് ഇവനാ. സർക്കിളാ ഒന്ന് സല്യൂട്ട് ചെയ്തു. മാണിക്യമംഗലത്ത് ശങ്കരമേനോൻ മകൻ രവിമേനോനായ இதுவா നിയമം വഴി CM. സ്ഥാപിതമായ ഭാരതത്തിന്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ കൂറും വിശ്വസ്തതയും പുലർത്തുമെന്നും ഭാരതത്തിന്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും വിശ്വസ്തയോടും കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിൽ എൻ്റെ അറിവിൽ വരുന്നതുമായ ഏതെങ്കിലും എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങളുടെ മുറപ്രകാരമുള്ള നിർവഹണത്തിന് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ என்ன ஃபோக்கஸ் பண்ணுகிறான் அவன்? இல்லைன்னா எப்பயோ சுட்டுருக்கலாம். அதான். സത്യം ചെയ്യും. സൈലൻസ് ഇങ്ങനെ തൊപ്പിയിൽ ഓട്ടം വീണു. சைலன்சர் போட்டு சுட்டுனு വന്നാണ്ടാ വില്ല. കേന്ദ്ര ആഭ്യന്തര സഹമന്ത്രിയായിരുന്ന അങ്ങ് പെട്ടെന്ന് കേരള മുഖ്യമന്ത്രിയാകാനുണ്ടായ സാഹചര്യം ഹൈക്കമാൻഡ് തീരുമാനിച്ചു, ഞാനത് അനുസരിച്ചു. ആരൊക്കെയാണ് പുതിയ മന്ത്രിമാർ? ശരിയെ അറിയിക്കാം. കേന്ദ്രത്തിൽ വെച്ച് 2 വട്ടം വധഭീഷണി ഉണ്ടായ അങ്ങയ്ക്ക് വേണ്ടി പ്രൊട്ടക്ഷൻ ആണല്ലോ കേരള പോലീസ് ഒരുക്കിയിരിക്കുന്നത്. ആണോട്? സർ, അത് ഞങ്ങളുടെ ഉത്തരവാദിത്തമാണ്. നാളെ ഇവരൊക്കെ എഴുതും, പുതിയ മുഖ്യമന്ത്രിക്ക് എസ്കോർട്ട് വാഹനങ്ങളുടെ നീണ്ട നിര, പ്രൊട്ടക്ഷനു വേണ്ടി ലക്ഷങ്ങൾ പൊടിപൊടിക്കുന്നു. ഇത് കേരളമാണ്, ഒരു ജീപ്പ് മതി എസ്കോർട്ടായിട്ട്. ഇറ്റ്സ് അവർ ഡ്യൂട്ടി. എന്നെ ആരെങ്കിലും കൊല്ലുമെന്ന് പേടിച്ചിട്ടാണോ? അങ്ങനെ ഒരാൾ കൊല്ലാൻ തുനിഞ്ഞിറങ്ങിയാൽ
അതിൽ നിന്ന് രക്ഷിക്കാൻ ആർക്കാടോ കഴിയുക? ജെയിംസ് ബോണ്ട് മ്യൂസിക് തന്നെ. என்னடா இவங்க மட்டும் வேற ஒரு ஃபாரின் படத்துல இருந்து மியூசிக் யூஸ் பண்ணா தப்பு இல்லையா? நான் போட்டா மட்டும் தப்பா? நம்ம போட்டா மட்டும் தப்பா? கரையாது மோனே. ஜேம்ஸ் பாண்ட்ல வரும்ல அதெல்லாம். കണ്ണെ പാത്തേ കണ്ടുപിടിച്ചാ എന്താ ആ വെടിയുണ്ട് എന്റെ നേർക്കല്ലേ വരുന്നത്? തമിഴ് പടം நல்ல விளையாடியா. திரும்பி பார்த்துட்டு ரஜினி மாதிரி அப்படியே நிக்காம போச்சு. ரெட்டடா ஷெரீஃப் பவுண்டி ஹண்டர். மீடியா காணும். ஐயோ சிஜி பண்ணி നീയായിരുന്നാ? സഹദേവ ഞാനീ അച്ഛൻ തമിഴ് ഡൽഹി ഗണേശിലെ അതല്ല അച്ഛൻ വന്നിട്ടുണ്ടല്ലേ? അപ്പുറത്തുണ്ട്. രാവിലെ തുടങ്ങി കണക്ക് പറച്ചില്. കടയിൽ 2500 രൂപ. ആ 2500 രൂപ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എത്ര ഫുള്ള് വാങ്ങിക്കായിരുന്നു. இதுதான் அப்பாவா? அப்போ இவர் தான்டா ஜெகதி தான் മാമാ. വേറെ ആരൊരു കണക്കാ. ഈ മൂലംകുഴിയിൽ സഹദേവൻ പോലീസ് ഓഫീസർ ആവാനുള്ള റിട്ടൺ ടെസ്റ്റ് പാസ്സായെന്ന് കരുതി സെലക്ഷൻ കിട്ടണമെന്നില്ല. ഫിസിക്കൽ ടെസ്റ്റ് കൂടി ഒന്ന് കടന്നു കിട്ടണം. അതിൽ ഇത്ര മുട്ട കഴിക്കണോ? കൊക്കപ്പുഴ ഉണ്ടല്ലേ? അല്ലട മോനെ, നീ ജീവിക്കാൻ വേണ്ടി തിന്നുന്നോ അതോ തിന്നാൻ വേണ്ടി ജീവിക്കുന്നു? അച്ഛാ ഭക്ഷണ കാര്യത്തിൽ അവര് അച്ഛനാ പലചരക്ക് കടക്കാരൻ അതുകൊണ്ട് ഇത് പറ്റിയില്ലടാ. ഇത്ര ചെലവ് ചെയ്തിട്ട് നീ ഫിസിക്കൽ ടെസ്റ്റ് പാസ്സായില്ലെങ്കിലോ? കൊളംബിയ തകർന്നു വീണു എന്ന് കരുതി അമേരിക്ക റോക്കറ്റ് വിക്ഷേപണങ്ങൾ നിർത്തുന്നുണ്ടോ? മോനേത് അമേരിക്ക അല്ല, അമേരിക്ക മാവുകൊണ്ട് ഭക്ഷണം ഉണ്ടാക്കി കഴിക്കുന്ന പാവങ്ങളാ. ഹോർലിക്സ് താങ്ക്സ്. ഇന്ന് നേന്ത്രപ്പഴം ഇല്ല കേട്ടോ. ഇല്ല. അപ്പൊ ഇന്ന് വൈറ്റമിൻ സി ഇല്ല? ഇല്ല. ഇതൊക്കെ കേട്ടിട്ട് എന്റെ വൈറ്റമിൻ സി ചോർന്ന് പോണു വിക്രമ. വൈറ്റമിൻ 3x അത് ശരി. காலையில ഭാരത് മാറി പോല കൂടി നിർത്താതെ ഈ കുടുംബം നന്നാവില്ല. ഉദാഹരണത്തിന് എന്ത് വൈറ്റമിൻ ഇല്ല അത് അതൊക്കെ പോട്ടെ, എനിക്കിടാൻ നല്ലൊരു പാന്റും ഷർട്ടും ഷൂ ഉണ്ടോ? എന്റെ ഭാര്യയുടെ കെട്ടുതാലി വരെ വിദ്യാക്കി വെള്ളം പഠിച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട്. നിനക്കറിയോ എന്നെ ഇപ്പൊ എന്റെ ഭാര്യ വീട്ടിൽ കേട്ടല്ല. ഞാനിപ്പോ ചന്ദ്രന്റെ ഭാര്യയുടെ കൂടെയാണ്. അയാളുടെ വൃത്തികെട്ട 2 മക്കൾ ഇപ്പൊ എന്റെ തലതാ. എനിക്ക് തന്നെ ഇത് വേണം. പ്രഭാകരേട്ടാ ഞാൻ പോവാണ്. വിക്രമ ഞാൻ പോവാ. അങ്ങോട്ട് പോന്നേ. ഞാൻ പോയിക്കോളാം. ഇനി ഞാൻ ഈ വീടിന്റെ പടി ചവിട്ടില്ല. ഒരു കാര്യം ഞാൻ പറഞ്ഞേക്കാം. നിന്റെ ആ പരട്ടാളി എന്റെ നേരെ വന്നാലുണ്ടല്ലോ, നിന്റെ പെങ്ങളെ മറ്റവനാണെന്ന് ഞാൻ നോക്കൂല. ലാത്തിർത്തിയാ കല്ലെറിഞ്ഞു വന്നാളെ. എന്താടോ ആരെ കൊല്ലുമെന്നാ താൻ വിളിച്ചു പോകുന്നേ? ഞാൻ പറയാം. ഏതോ ഒരു കൊടിച്ചിപ്പട്ടി കുറെ കാലമായി എന്റെ അച്ഛനെ ഉപദ്രവിക്കാൻ തുടങ്ങിയിട്ട്. ഇനി ആ കൊടിച്ചിപ്പട്ടി ഞങ്ങൾ പറയായിരുന്നു. കഴുത്തി ബെൽറ്റ് ഇട്ട പട്ടിയാണോ? അല്ല, അരയിൽ നല്ല വീതിയുള്ള ഇത് എന്നെ മാനേജരാ പേര് பேத்தல்ல இட்லி கடையில் வருவார். കുടുംബക്കാരൻ ഇതിന്റെ അകത്തെ അവർ റോൾ താ ജഗതി ബനി കള്ളന്മാരുടെ കൂടെ ഒരു കൊച്ചു കള്ളനുണ്ടല്ലോ, കൊച്ചുണ്ണി. പഠിക്കലാണെന്ന് അറിയില്ലേ? പഠിക്കലും പോലീസ് ഒന്നും ഇപ്പൊ ഉണ്ട്. ഓ പൂവർ പോലീസ് കഷ്ടം. അപ്പൊ ഇത്തവണത്തെ ഉത്സവ കളക്ഷൻ ഗോവിന്ദ. അച്ഛനെ പേര് പറഞ്ഞു വിളിക്കുന്നു. അച്ഛന്റെ പേര് വിളിച്ചതല്ല, ഉത്സവ കളക്ഷൻ ഗോവിന്ദ എന്ന് പറഞ്ഞതാ. ഞാൻ കടന്ന് കാണുന്നുണ്ട്. ഞാനിവിടെ ഇല്ലാന്ന് പറഞ്ഞ എന്താടോ തുറക്കാൻ എത്ര താമസം? അത് അടഞ്ഞു കിടന്നുകൊണ്ടാ സാർ. താൻ LKG-യിലാണോ പഠിക്കുന്നത്? അല്ല സാർ, ഇതൊക്കെ ഗൾഫാണ്. ഗൾഫാരുടെ വീട്ടിൽ മാത്രം കക്കു. I see.
ദൈവമേ ഞാൻ എന്തായി കാണുന്നത്? ഡ്യൂട്ടി ഫ്രീ ഷോപ്പിൽ പോയ പോലെയല്ലേ ചേട്ടാ? എല്ലാം ഫ്രീ അല്ലേ? നിന്റെ ഡ്യൂട്ടി ഉടങ്ങിക്കോ. ഷോപ്പിങ്ങിന് കൊണ്ടുപോയില്ലെന്ന് പരാതി വേണ്ട. എന്ത് സൈസ് ഉണ്ണിയാ? അവനവിടെ അവനിവിടെ ഇല്ല. വീട് സെർച്ച് ചെയ്യണോ? ഇത് കണ്ടോ ചേട്ടാ? അത് നീ എടുത്തോ? ഇത് ജപ്പാന്റെ ആണോ? അല്ല, രാജപ്പന്റെ അതൊക്കെ പറമ്പില്ല. അപ്പൊ ഈ സാധനം ഞാൻ എടുക്കുകയാണ്. സാറേ കുളിമുറിൽ ആരോ ഉണ്ട്. എന്തിനാ എന്നെ കുരക്കണേ? നിന്റെ തലാര சில சீன்ஸ்லாம் மாத்திருக்காங்க தமிழ்ல. നിന്റെ കൊടലേനെ എടുക്കാൻ ആരോട് വെച്ചിട്ട് വീടിനകത്ത് കയറിയത്? தமிழ்ல மாத்திருக்காங்க. பேசுற ஒவ்வொரு டயலாகும் பார்த்து பேசணும் போல. என்ன பண்றது? கையை கட்டி போட்டுருக்காங்க. നീ കള്ളൻ ഫാമിലി, ഞാൻ പോലീസ് ഫാമിലി. ഇവിടെ ഫാമിലികൾ തമ്മിൽ ചേരില്ല. ഈ ലോകത്ത് കള്ളന്മാരില്ലെങ്കിൽ പിന്നെ പോലീസുകാരില്ലട്ടാ. അത് നീ മറക്കണ്ട. പോലീസ് ഉണ്ടോ ഇല്ലെന്നൊക്കെ ഞാൻ കാണിച്ചു തരാടാ. കൊച്ചുണ്ണിയെ പറമ്പിലൊന്നും കണ്ടില്ല സാർ. അവൻ ഈ വീട്ടിൽ തന്നെ ഉണ്ട്. എനിക്ക് ഉറപ്പ്. ഈ കോമ്പൗണ്ടത്തെ നീ കാലിന് മുട്ടയിലെന്തെങ്കിലും ഓടിക്കും. ഇത് എന്നെ ഉദ്ദേശിച്ചാണ്, എന്നെ തന്നെ ഉദ്ദേശിച്ചാണ്, എന്നെ മാത്രം ഉദ്ദേശിച്ചാണ്. ആണ് വേണമെങ്കിൽ പിടിച്ചോണ്ടോ നോക്ക്. ഇല്ല, ഞാൻ എന്റെ പാട്ടിനെ അങ്ങോട്ട് പോകും. ഇതാ സാർ വിളിച്ച ഞാൻ സ്റ്റേഷനിൽ വരാത്തത്. ഒറ്റ കാര്യത്തിൽ മാത്രമേ എനിക്ക് നിങ്ങളോട് ബഹുമാനമുള്ളൂ. 10 കാശ് സ്ത്രീധനം കൊടുക്കാനില്ലാതെ എന്റെ ഈ പെങ്ങള് ഇവിടെ കെട്ടുപ്രായം കഴിഞ്ഞ് നിൽക്കുമ്പോ നിങ്ങൾ കയ്യും കലാശമൊക്കെ കാണിച്ച് എന്റെ പെങ്ങളെ തട്ടിക്കൊണ്ടുപോയി കല്യാണം കഴിച്ചു. ഒരാങ്ങളെ എന്ന നിലയ്ക്ക് എനിക്ക് ആ കാര്യത്തിൽ നന്ദിയുണ്ട് നിങ്ങളോട്. എന്ന് കരുതി എന്റെ അച്ഛന്റെ മെക്കെട്ടെങ്ങാനും കയറാൻ ശ്രമിച്ച ഈ മൂലംകുഴിയിൽ സഹദേവൻ ആരാന്ന് നിങ്ങൾ അറിയും. ചെല്ലേ. ഇപ്പൊ എനിക്ക് ഉറപ്പായി നീ ഒരു എസ്ഐയാവുന്നു. പോയി മേടിക്കടാ ഷൂസും പാന്റും ഒക്കെ. എന്നൊന്നും വേണ്ട. ആ പോയി മേടിക്കും. പോയി മേടിക്കടാ. എന്ത് പണ്ടാറത് ഷൂസിന്റെ അടുത്ത് നിന്നത്? അയ്യേ ഷൂസ് ഇട്ട് പാടിരാകും. എവിടെ നോക്കിയോളൂ നടക്കണത്? ആരോ വീഴ്ത്തിയതാ. കംപ്ലീറ്റാ ഡിഫറെന്റ് ആണ്. ചോറില് കല്ല് കണ്ടിട്ടുണ്ട്, സോക്സിൽ ആദ്യമായിട്ടാ. കല്ലുമല പെയ്യുന്നു. കല്ലുമല. போயிட போகுதுன்னு நினைக்கிற காரு. ஆமா, அதுதான் காரணம் வச்சிருக்காங்க. அவங்க வேலை போறவங்க அவங்க ஏன்டா பார்க்கணும்? ஷூடா. ஒரே டேக் போலல. കഷ്ടായി പോയി. ആറ്റുനോറ്റൊരു ഷൂ വാങ്ങിച്ചിട്ട് കൊതി തീർന്നില്ല. திரும்பி வந்துரு. ഒരു ഷൂ കൊണ്ട് ആരടാ അമ്മൂമ്മയ്ക്ക് പിണ്ടം വെക്കാനാ? இல்ல சாகல எதனா வந்து എങ്ങനെ നോക്കും? ஐயோ டாம் அண்ட் ஜெர்ரி மியூசிக்லாம் போட்டுருங்க. மூஞ்சி பத்தியா கோடு கூட ஆயிட்டு அது எடுக்கணும்ல. சீன் நல்லா இருந்தது. ஆனா மிஸ்டர் பீன் അച്ഛനൊന്നുമില്ല മോളെ. ரொம்ப நேரமா ஓடிட்டு போறான் ஒத்த காலிலே. அந்த கார் பின்னாடியே அதுவும் போயிட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் வந்து நிற்கும். டக்குன்னு போயிடும். டம்மி பாபா அந்த ஃபர்ஸ்ட் இயர் அசாசின் ஒரு காமெடி அந்த மாதிரி போல டாக்டரா வராரு போல. இல்ல हेलो, दिल्ली से रतन भाई, लोगों के जरिए रवि मेनन की मौत की खबर सुनने के लिए बाबा इंतजार कर रहे हैं. Sure. जी हाँ. We are going to set the bomb. It will blast at the right time. जी. സാറേ, സാറേ ഫോൺ. ദൈവമേ, ആ ഉണ്ടവാസം എന്നെ വിളിക്കാന്ന് പറഞ്ഞതാ. ഞാൻ ഇവിടുത്തെ നമ്പറാ കൊടുത്തത്. ഈ പോലീസുകാർക്ക് ഉത്തരവാദിത്തമില്ലെന്ന് വെച്ചാ ഹലോ ഉണ്ടവാസാ. സോറി കൊടുക്ക. സാറേ, സാറേ ഫോൺ. എന്റെ പേര് രാമകൃഷ്ണൻ. നല്ല പേര്. പേര് പറയാനാ വിളിച്ചേ? ഞങ്ങള് കുറച്ച് നാളെ സ്ഥലത്തുണ്ടാവില്ല, വീട് പൂട്ടി പോവാ. നിങ്ങൾ വീട് പൂട്ടി പോണ്ടതിന് ഞാനെന്ത് ചെയ്യാനാ? വീട് പൂട്ടി പോകുമ്പോ സ്റ്റേഷനെ വിളിച്ചറിയിക്കണം എന്നുള്ള പരസ്യം കാണാറുണ്ട്. വിളിച്ചാ ഓ അങ്ങനെ. അഡ്രസ് പറ. ഫ്ലാറ്റ് നമ്പർ 12B
ഒരു മിനിറ്റ് ഞാനൊന്ന് என்ன அந்த பாட்டு ആ ഫ്ലാറ്റ് നമ്പർ 12B இல்ல அவர் டேட்டா எடுத்துக்கிறாரு. മാവേലിപുരം മാവേലിപുരം സാറേ കറക്റ്റ് അപ്പൊ ഒരു മാസം അവിടെ ആരും ഉണ്ടാവില്ല. അമ്മടെ പുളുസ്. ആ ഓക്കെ ഞാൻ നോക്കിക്കോളാം. ஆனா அவர் கல்ஃப் வீட்ல தான திட்டு பண்ணுவீங்க. തുറപ്പാ നീയാണല്ലേ ഇത് എഴുതിയത്? ഒന്ന് മനസ്സിൽ വെച്ചേക്കല്ലേ. മാച്ചോളാ എനിക്ക് എഴുതാനല്ലേ സാറേ അറിയൂ, വായിക്കാറില്ലല്ലോ. എല്ലാ കഴിവും കൂടി ദൈവം ഒരാൾക്ക് കൊടുക്കൂലല്ലോ. മണ്ടൻ വായിക്കാറിയാൻ പോലത്തെ ഞാനൊരു മണ്ടനാന്ന് ഉത്സവം കഴിഞ്ഞ് കൊടിയിറങ്ങി ഞാൻ അങ്ങനെ ഇറങ്ങിക്കോ. പൊയ്ക്കോ സമയങ്ങളല്ലേ. പിന്നെ ആ SI പീതാംബരൻ സാറിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന പോലത്തെ ഒരു മൊബൈൽ ഫോണേ. എന്തിനാ അതുപോലത്തെ ഒരു മൊബൈൽ ഫോൺ? അത് എന്നെ അടിച്ചേരും ഞാൻ. അതെ ഇത് ഇവിടുത്തെ പേന എവിടെ ഇരിക്കട്ടെ. സത്യസന്ധനായ കള്ളൻ. எப்படி வெளியே வந்தாருன்னு ഹലോ, ഞാൻ സിറ്റി ഹോസ്പിറ്റലിൽ നിന്ന് കുറേ നേരമായി ട്രൈ ചെയ്യുന്നു. ഹോസ്പിറ്റലിൽ ആരും ബോംബ് വെച്ചിട്ടുണ്ട്. ബോംബോ? സിറ്റി ഹോസ്പിറ്റലോ? ഉടനെ എത്തിയില്ലെങ്കിൽ കൺട്രോൾ റൂമിലേക്ക് വിളിച്ച് പറഞ്ഞാലോ? വേണ്ട, വ്യാജ ഫോണോ മറ്റുവാണെങ്കിൽ എന്റെ പണി പോകും. SIക്ക് വിളിച്ച് പറഞ്ഞ് അയാളെ കൊണ്ട് പറയിപ്പിക്കാം. 12Bയിൽ രാമകൃഷ്ണനും കുടുംബം ടൂർ പോയിരിക്കും. കള്ളന്മാര് കയറാണ്ട് നോക്കണമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. SI പീതാംബരനുള്ളപ്പോ ഇവിടെ ഏത് കള്ളനാടി കയറുന്നത്? വെയിറ്റ് ചെയ്യണം സാർ. ഏയ് കാറ് പോരാതെ വരും, സാധനങ്ങൾ ഒരുപാടുണ്ടാവും. ഞാൻ ABTയുടെ പാർസൽ ലോറി പറഞ്ഞിട്ടുണ്ട്. സിറ്റി ഹോസ്പിറ്റൽ വരെ ഒന്ന് പോണം. बेटी आज नहीं बेटी फिर किसी दिन മധുരം കഴിക്കല്ലേ എന്ന് പറഞ്ഞാൽ കേക്കില്ല. എന്നിട്ട് ഇപ്പൊ ഹോസ്പിറ്റലിൽ പോവാൻ മടി. இவன் சூட்கேஸ் ஓட போறாரு. டெக்கோர் வாங்கிட்டாங்க. இப்போ புரியுதா ஏன் போட்டுன்னு? கோழி இறங்கல. ஐயோ எலம்பச்சு. This is too much. സാറേ, SI സാറേ, പീതാംബരൻ സാറേ, ഇറങ്ങി വാ, ബോംബ് വെച്ചിട്ടുണ്ട്. அந்த போலீஸ் എന്തവാ? ஐயோ மிஸ் போச்சு. ബോംബ് വെച്ചിട്ടുണ്ട്. ഈ ബിൽഡിംഗിൽ ആരോ ബോംബ് വെച്ചിട്ടുണ്ട്. കുഞ്ഞുങ്ങളെ എടുത്തോ. மாமா ഞാൻ എന്തൊക്കെ എടുക്കുന്നത്? അയ്യോ ടിവി. குழந்தைகள் ഇത് എടുക്കാൻ പറ്റുന്നില്ല. ചാവാൻ പോകുമ്പോൾ അവിടെ ആക്രാന്തം കുഞ്ഞിനെ എറി. உண்மையா எடுத்துருக்காரு மிஸ். ഒരു കാര്യം ഞാൻ പറഞ്ഞേക്കാം, മുഴുവൻ അടിച്ചിട്ട് താഴേക്ക് ഇറങ്ങിയാൽ മതി. അല്ലെങ്കിൽ നാണക്കെട്ട് മുഴുവൻ എനിക്ക് പറഞ്ഞേക്കാം. ചാമ്പലാകാൻ പോകുന്നത് എന്തിനാടി കപ്പടാ മീശ? ബോംബ് പൊട്ടും വേഗം സ്ഥലം കാലിയാക്കാരെല്ലാം ഉണ്ടല്ലോ. എടുക്കോ പിന്നെന്താ ഇതിനൊക്കെ ചത്തിട്ടെടുത്താ പോരെ. മാസത്തേക്ക് ഇനി പണിക്ക് പോകണ്ട. ഒരു ബഹളം. ഫ്ലാറ്റിലുള്ള ഒരു മൊത്തം ടൂർ പോവുകയാണ്. എന്താ എല്ലാരും ഓടുന്നത്? ഫ്ലാറ്റിൽ ആരോ ബോംബ് വെച്ചിട്ടുണ്ട്. என்னடா அவங்களும் அந்த ஜீப்ல இருந்தாங்கல்ல, அவங்க கிட்டே கேட்டிருக்காரு. ஆமாடா, சூட்கேஸ் எடுக்கல இவரு. சிறா அதனே എന്താണെന്ന് പറഞ്ഞ് ഇതെന്താ കൂട്ടം കേട്ടോ ആള് മത്സരി. ഇവിടെ വെച്ചിട്ടുണ്ടോ? അത് ഇവിടെ അല്ല, സിറ്റി ഹോസ്പിറ്റൽ. സാറിന്റെ വീഴ്ച കണ്ടിട്ട് இந்த பாம்பே வச்சிருமாடா கோத்துக்கலையா? ബോംബാറ്റം പൊട്ടിയാ ഞങ്ങളുടെ രണ്ടുപേരെ പണി പോവും. ബോംബ് പൊട്ടി നിങ്ങളുടെ മാത്രമല്ല അവിടെയുള്ള കംപ്ലീറ്റ് ആൾക്കാരുടെ പണിയും കഴിയും. പേടിയാവുന്നു, ഞാൻ മുങ്ങാൻ പോവേ. ഇത് ആയിരങ്ങളുടെ ജീവന്റെ പ്രശ്നമാണ്. കാര്യം ചെയ്യാം, ഞാൻ പട്ടിയായിട്ട് നീ പട്ടിയായിട്ട് വന്ന കുറയ്ക്കാന്നല്ലാതെ മനത്ത് ബോംബ് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റില്ല. അച്ഛന് പകരം ഈ പട്ടിയെ കൊണ്ട് ഞാൻ വരാന്ന്. അതിന് നീ പോലീസാണോ? അല്ല, മാസ്കിന്റെ ഉള്ളിൽ കയറി എന്നെ ആരും തിരിച്ചറിയാനാ? എന്നാലും ഹോസ്പിറ്റലിൽ ബോംബ് വെച്ചത് ആരായിരിക്കും? അച്ഛൻ്റെ എന്തിനാ വണ്ടി നിർത്തിയത്? ആശുപത്രി എത്തിയിടൂ. അടിപൊളി അമേരിക്ക അടി. മുറിയിലായിരിക്കും ബോംബ് വെച്ചിരിക്കുക, മോർച്ചറിയിലായിരിക്കും. നിരപരാധികളായ എത്ര ഡെഡ് ബോഡികളാണ് മരിച്ചു വീഴാൻ പോകുന്നത്. നടക്കുന്നതിനിടയിൽ പൊട്ടിത്തെറി ഉണ്ടായാൽ ഒരു വലിയ ശബ്ദം കേൾക്കും. എന്നാ നമുക്ക് എഴഞ്ഞു നീങ്ങാം. കാലം പട്ടി നടക്കണു, മനുഷ്യനെ എഴയണു. ഓ, ഇത് മനുഷ്യ ബോംബാണോ? അവൾ അറിഞ്ഞാണ് ഇട്ടിട്ടുണ്ട്. അത് വിഷമിച്ച് കണ്ടുപിടിച്ചോ? നമ്മൾ താഴെയില കിടക്കുന്നത്, മേലോട്ട് നോക്കിയാ പോലെ. ഞാൻ കണ്ട് മുക്കാണ്. ഹായ്, ഹലോ, എന്നെ മനസ്സിലായ?
അതെ ഇവിടെ ഭയങ്കര സംഭവം നടക്കാൻ പോവാ. കുട്ടി വേഗം വീട്ടിൽ പൊക്കോ. പൊയ്ക്കോ. ഓക്കെ സീ യു. ഞാൻ ചെറുപ്പത്തിൽ പോലും മുട്ടുകല്ല് എറിഞ്ഞിട്ടില്ല. ബോംബി മുറിയാൻ തോന്നുന്നു. ശബ്ദം കേട്ടു. ബോംബി മുറിയിലാണെന്ന് ഉറപ്പാണോ? എങ്കിൽ നമുക്ക് വേറെ മുറിയിലേക്ക് പോവാം. ആരോ മുട്ടുന്നുണ്ട്. കാലനാണോ? അല്ല അപ്പൂപ്പ. പേടിക്കണ്ട, ഇവിടെ ഒരു ടിക് 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 ശബ്ദം കേട്ടല്ലോ. ആരാ? എവിടുന്നാ? ഞങ്ങൾ ചന്ദ്രനിൽ നിന്ന് വന്നത്. ഈ ഹോസ്പിറ്റലിൽ ആരോ ബോംബ് വെച്ചിട്ടുണ്ട്. ഈശ്വര, ഇവിടെ ബോംബ് വെച്ചിട്ടുണ്ടോ? നാളെ ചവപ്പട്ടി കച്ചവടക്കാർ നല്ല കോളായി. എങ്ങോട്ടേ കാണാവൂ? ആ റോട്ടാ. ഓഹോ, ഞാൻ സഹായിക്കാം. ഇവിടെ മൊത്തം പൊട്ടി തരാൻ പോവാണോ? கமல் கே சம்பந்தத்துல கூட என்ன சம்பந்தம் இது நடக்குதுன்ற நடக்காது அவர் தான் பண்ணிருப்பாரு ஜோக்கரா? அப்படி இப்படி சுத்தினால கரெக்டாக கண்டுபிடிச்சு. എന്താ അതില്? ആരാ നിങ്ങള്? போ கமாண்ட் சென்னையில் கமாண்ட் கொடுங்க. ஐயோ டைம் பீஸ். நாய் தூக்கி போட்டு நம்மள இந்த ஃபோன் வயசான நாய் வேறடா இது. மூங்கிட்டுலாம் ஒயிட் இருக்கு. யாரு வெள்ளை வயசான வரும்ல அந்த ஹேர் இது. നോക്കി പഠിപ്പിക്കുന്നത് എല്ലടാ പട്ടി. அவன் மட்டும் என்ன மேல போறான். மேல போறான். மேல போறான். ஆமா, ஒருத்தன் ஓடுறான். ஃபேமிலில யாராவது எல்லாத்தையும் நம்ம சும்மா ஜோக்குக்கு சொன்னோம். ஸ்பூனுங்க லாஜிக் நேத்து வந்துடும். டேய் பாத்து இதை வேணா மன்னிச்சிருவேன். நாயை ஹர்ட் பண்ணிட்டீங்க, செத்தீங்க நீங்க. இதே ஒன்றும் அவன் என்ன போச்சு. साला रवि मेनन मर गया, ये खबर मैं सुनना चाहता हूँ. मुस्तफा के लोगों को कभी फेल नहीं होना चाहिए. सीएम के लिए बहुत बड़ी पुलिस प्रोटेक्शन है. पुलिस पुलिस ब्लडी गवर्नमेंट सर्च. இல்லடா ஃபர்ஸ்ட் எம்லயே சுட்டுறலாம். உட்காந்து கேமராமேனோட ஃபோக்கஸ் நீ பார்த்து அவ்வளோ சொல்ற. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து யாருமே இல்ல. அழகா ஹாஸ்பிட்டல் பின்னாடி போயிட்டு ஒரு ரூம் எங்கன்னு பார்த்து செல்ஃப்ல தூக்கி இருந்துருக்கலாம். நீ மங்கு நீ செலக்ட் பண்ண ஆளுங்க வந்து cold blooded snake. இது என்ன சொன்னாங்க அவர் நம்மால ஒருத்தங்க நீ தான் எல்லாத்தையும் வில்லனா தான் வருது. உங்களை அவர் எதுக்காக இங்க அனுப்பி வச்சிருக்கோம்? என்னடா அந்த வேலையை நீங்க முடிக்கணும். இது எதிர்பார்க்கலையே. நல்லா முடிக்கணும். But that's not easy. இப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சர்ச் நடந்து பேசுறாரு. ஆனா இவரு தமிழ் கிடையாதுல இவரு. ஆனா செம்ம இதுல இது ஃபாலோ பண்ணு இன்ஸ்டால. அந்த சின்ன கேம் ஒன்னு வச்சிட்டு ஃபுட்டி பயங்கரமான சரியான ஃபுட்டி. இது ரெடி ஸ்டோரியில போட்டேன். அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட போட்டேன்னா லைக் போறாரு வந்து ஸ்டோரி. മൂളംകുളിയല്ല, മൂലം കുഴിയിൽ സഹദേവൻ. ஓ
I'm sorry. My Malayalam is not good. ஃப்ரெண்டுக்கு பேர்லாம் கேள. நீ போலீஸ் ஆபீசரா கண்டா குமார் டுபில் കുക്കോ ഇപ്പൊ പേசுறாங்க ബോഡി ഒട്ടയം പാലൊക്കെ കഴിക്കണ്ടേ പോലീസിലേക്ക് അത് അവർ വായിസാൻ தெரியல. ശരിനാവാൻ இல்ல அவரு அப்படியா? ഞാൻ അത്രയ്ക്കൊന്നായിട്ടില്ല. குட் இந்த மாதிரி ஆளுங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியம். எதுக்கு நீ ஹாஸ்பிடல்ல பாம்பு வெச்சது? சார் എതുക്ക് നീ അതേ ബീജം പോട്ടുകാണ് സാർ ഗില്ലിയിൽ വരും അതേ സാർ എന്തായി പറയണേ? ഞാൻ ബോംബ് വെച്ചെന്നോ? மூலங்குழியில் சகதி போய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் நீதான் பாம்பு வெச்சது. എന്നെ ഇടിക്കരുത് സാർ, ഞാൻ ബോംബ് കണ്ടെടുത്ത ആളാ. നീ പോലീസാ? സാർ സാർ സാഹചര്യം കൊണ്ട് എനിക്ക് എന്നെ ചെയ്യേണ്ടി വന്നാ. എല്ലാ പത്രത്തിലുണ്ട് സാർ. ஓ பப்ளிசிட்டிக்காக பண்ணியாச்சா? தெரியும். பாம்பு வெச்சது நீ, பாம்பு பார்த்தது நீ, பாம்பு வெடிக்க வெச்சதும் நீ. കുറ്റം എന്റെ തലയിൽ അടിച്ചേൽപ്പിക്കാൻ ശ്രമിക്കണോ? It's rascal. തിമറ പേസറിയാ? He can reveal the details of the bomb blast. No, he is innocent. No sir, he is not innocent. ഞാൻ അന്വേഷിച്ചോ. സാർ ഈ ബോംബ് വെച്ചവരെ ഐഡന്റിഫൈ ചെയ്യാൻ എനിക്ക് കഴിയും. ഞാൻ കണ്ടതാ അവരെ. വേണമെങ്കിൽ ഞാൻ തന്നെ പിടിച്ചുതരാം സാർ അവരെ. വേണ്ട, ആൾമാറാട്ടത്തുള്ള ശിക്ഷ എന്താണെന്ന് എനിക്കറിയാമോ? ഉദ്ദേശം നല്ലതായതുകൊണ്ടും SA സെലക്ഷൻ ഉള്ളതുകൊണ്ടും ചെറിയ കൺസിഡറേഷൻ. ബട്ട് ഡോണ്ട് റിപ്പീറ്റ് ഇറ്റ്. Sir, he is ജോലി. ये बहन जी Namaste bhai. Look bhai, is flat mein no smoking, no liquor and no friends. If you want any food, you have to pay. Got it? നായിന്റെ മോനെ, നിനക്ക് എന്നെ കൊണ്ട് സല്യൂട്ട് ചെയ്യിപ്പിക്കണല്ലടാ. ഞാൻ എന്തുമാത്രം ചരട് വലിച്ചിട്ടാ നിന്നെ കൊല്ലാനുള്ള ഓർഡർ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ നിന്ന് ശരിയാക്കി എടുത്തത് അറിയോ? മേഴ്സി കില്ലിംഗ്. പോലീസിന് വേണ്ടി ഒരുപാട് ജോലി ചെയ്ത പട്ടിയല്ലേ, രക്ഷപ്പെടുമെന്ന് നോക്കുപോലും ചെയ്യാതെ കൊല്ലുകാന്നൊക്കെ പറഞ്ഞ വേദാന്തം പറഞ്ഞോണ്ട് என்னடா இப்போ கர்ண கொலை பண்ண போறாங்க? ഇല്ല വേണ്ട, ഞാൻ തൊട്ടു പോരുത്. ഒരു കടലാസ്. വെറും കടലാസല്ല, പിന്നെ ഈ പട്ടിയെ കൊല്ലരുതെന്നും അതിനെ എനിക്ക് വളർത്താൻ തരണമെന്നുള്ള മേനക ഗാന്ധിയുടെ ഓർഡറാ. ആ ഓർഡർ എനിക്കൊന്ന് കാണണം. അങ്ങനെ കണ്ണി കണ്ട ഡൂക്ലി പോലീസുകാരെ കാണിക്കാനുള്ളതല്ല മേനക ഗാന്ധിയുടെ ഓർഡർ. ഡോക്ടർ, ഇത് മേനക ഗാന്ധിയുടെ ഓർഡർ ഒന്നുമല്ല, എന്റെ അപേക്ഷ. മനസാക്ഷി ഉണ്ടെങ്കിൽ അതിനെ കൊല്ലാതെ എനിക്ക് വിട്ടുതരണം. മിണ്ടാപ്രാണിയെ കൊല്ലാൻ എനിക്ക് മനസ്സുവരുന്നില്ലടോ. എന്നാ ഡോക്ടർ പ്ലീസ്. മേനകാ ഗാന്ധി പറഞ്ഞ എനിക്ക് കേൾക്കാതിരിക്കാൻ പറ്റുമോ? ഇടോ, ഈ ഡോഗർ ഇയാൾക്ക് ഹാൻഡ് ഓവർ ചെയ്യും. ഞാൻ സമ്മതിക്കത്തില്ല. ഇത് മേനകാ ഗാന്ധിയുടെ ഓർഡറാ. അനുസരിച്ചില്ലല്ലേ തന്റെ തൊപ്പി തെറിക്കും. അത് പുഴുകി തരണോ? യു ടേക്ക് ഇറ്റ്. താങ്ക് യു സർ. என்ன ஹாஸ்பிடல் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க? ആ സ്ഥലത്ത് കൂടെ വൈക്കോല് കെട്ടി സ്റ്റഫ് ചെയ്ത് വെക്കാൻ പോണം. കൊണ്ട് പോടാ. நல்ல வேலை ஜெகதி நம்ம ஊர்ல இல்ல. ஓ ஃபுல் ட்ரைனிங்கா? வேற அது என்னமா நடிக்குது பாரு, அது கால் புலிபத்தில் ஆடுமே. കൃഷ്ണ, എൻ്റെ കാര്യമൊക്കെ നിനക്കറിയാലോ. ഫിസിക്കൽ ടെസ്റ്റാ. ഒരു പിശുക്കും കാണിക്കാതെ എന്നെ ഫിറ്റാക്കി തരണേ. ചെൻ്റെ മാതിരിയുള്ള ഫിറ്റല്ല ഈ ഫിറ്റ്. സസ്പെൻഷനിലായതുകൊണ്ട് രണ്ടുപേർക്കും ഒരു പണിയായല്ലേ? ഇതൊക്കെ തന്നെയായിരുന്നടാ പണി. കള്ളന്മാരുടെ കൂടെ ഫ്ലാഷ് കളിക്കാൻ എന്ത് രസമാണെന്നാ. ഞാൻ പോയിട്ട് വരാം. அது அம்மாவே இருக்க மாட்டாங்கல்ல, அம்மா இருக்க மாட்டாங்க. தலையில பாரு. அங்கே ஒரு கால். മോനെ നീ നന്നായി വരൂടാ. ലിവിങ്സ്റ്റൺ 60 രൂപ. ക്രെഡിറ്റ് കാർഡ് എടുക്കുമോ? ലിവിങ്സ്റ്റൺ വരുമല്ലോ. ഇല്ല, അത് ശരി. അപ്പൊ കാശ് മാത്രം കയ്യിലില്ലല്ലേ? കാശ് തന്നെ വേണമെങ്കിൽ കുറച്ച് വെയിറ്റ് ചെയ്യേണ്ടി വരും. ജംഗ്ഷനിൽ നിന്ന് വാങ്ങിയതാ. ഇത് കൊണ്ടുപോയി കൊടംപുളി ഇട്ട് വെക്ക്. ഇയാളെന്താ പൊട്ടനാ? ഇടോ ഷേക്കാനല്ല, ഗ്ലൗസ് ഊരാൻ. ഫ്ലവർ ആൻഡ് ഫിഷിംഗ് ഫ്രീ ആയിട്ട് വെറുതെ കിട്ടിയത് കൊണ്ട് വാങ്ങി, അതുകൊണ്ട് ഫ്രൈയും ചെയ്യാം. ഏരി മീൻ ഗ്ലൗസിൽ ഒട്ടും സ്മെൽ ഉണ്ടാവും. ഭയങ്കര ബുദ്ധി. എന്നിട്ട് നീ എങ്ങനെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്യുന്നു കരുണ? കളിയാക്കാൻ മാത്രം അറിയാവുന്ന പൂർ ഇന്ത്യൻസ്. ഞാൻ സർക്കാരിന്റെ ചെലവ് കേസ് അന്വേഷിച്ചോളാം. സർക്കാർ തന്നെ വല്ലവന്റെയും ചെലവിലാ മോനെ. എനിക്ക് ആ ജോലി മതി. എടാ,
ഇത് அந்த ஆஷீஸ்வரியாக்கு வந்து செலக்ட் பண்ண மாட்டாரா? നിന്റെ തലയ്ക്ക് മുകളിൽ 100 പേരുടെ ആജ്ഞയുണ്ടാകും. എന്റെ തലയ്ക്ക് മുകളിൽ ഒന്നുമില്ല. തലയ്ക്കുള്ളിലും ഒന്നുമില്ല. മറ്റേ ഡ്രസ് റെഡി ആയിട്ടുണ്ട്, വന്നിട്ട് നോക്ക്. ഞാനൊരു വലിയ സംഭവം അല്ലേ വേറെ ആരും ഇല്ലെങ്കിൽ. ചേട്ടാ ഒരു മിനിറ്റ് കണ്ണട തരും. എനിക്ക് കണ്ണ് കണ്ടുകൂടോ? പിന്നെ എന്തിനാ ഇത് വെച്ചേക്കണേ? എന്നെ കണ്ണട കണ്ണട. ഈശ്വരനാണ് ഈ സമയത്ത് ഇവനെ കൊണ്ട് ഇത് ചെയ്യിപ്പിച്ചേ. சூட் கேஸ் மேலே வச்சுட்டு வந்துட்டார் அவர் எகிரி மூதி. இது எத்தனை இல்லை வீட்டை கொள்ளையச்சாரு. Inspector Sagadevan from Police Department. 1, 2, 3. Count, I say. 1, 2, 3. Rascal. ഒരു പാവം പെൺകുട്ടിയുടെ ബാഗേ കണ്ടുള്ളൂ തട്ടിപ്പറിക്കാൻ. നീ ശരിക്കും ചെയ്യാ? അടികൊണ്ടിട്ട് നിനക്ക് മനസ്സിലായില്ലേ? ഇൻസ്പെക്ടർ സഹദേവൻ ഫ്രം പോലീസ് ഡിപ്പാർട്ട്മെന്റ്. ഇവരെ പോലുള്ള പബ്ലിക് ന്യൂസൻസുകളെ ഓൺ ദ സ്പോട്ടിൽ വെടിവെച്ച് കൊന്ന് ഇവന്റെ തല തെരുവ് നായ്ക്കൾക്ക് ഇട്ടുകൊടുക്കണം. അത്രേ വേണോ സാർ? വേണം. സാറേ ഇവൻ കൊള്ളനാ? അല്ല കള്ളൻ. ഇവൻ കള്ളനാണെന്ന് എനിക്കറിയാം. സാർ ഏത് സ്റ്റേഷനിലെയാ? പോലീസ് സ്റ്റേഷനിലെയാണോ? അങ്ങനെ ഇന്ന സ്റ്റേഷനിലൊന്നും എവിടെ നെട്ടിയാണ് വേഷം? അമ്മടെ പുളിസോ അപ്പൊ ഒറിജിനൽ അല്ലല്ലേ? എന്റെ പൊന്ന് സാറേ, ഞങ്ങൾക്ക് രണ്ടുപേർക്ക് ഒരിക്കലും ഞാൻ ഇവന് ഒത്തു കളിക്കില്ല. പറയടോ. സാർ ഇവൻ പറയുന്നതെല്ലാം നുണയാണ്. ഞാൻ വിശ്വസിച്ചു. അപ്പോഴേ നമ്മുടെ പഴയ കുട്ടിക്കാലം ഓർമ്മ വന്നടാ. അന്ന് ചുട്ട് കളിക്കുമ്പോഴും കള്ളനും പോലീസും കളിക്കുമ്പോഴും നമ്മൾ ഇതുപോലെ ഒന്നായിരുന്നു. ഇനിയിപ്പോ ഇത്രയും കമ്പനിയായ സ്ഥിതിക്ക് കമ്പനിയായ ആര് കമ്പനിയായി? നീ ആര്? സച്ചിൻ ടെണ്ടുൽക്കറോ? ടെസ്റ്റിന് പോവാൻ പോലീസിലേക്കുള്ള ടെസ്റ്റാ. എനിക്കൊന്നും അവിടെ തന്നെയാണ് ഡ്യൂട്ടി. നിങ്ങളുടെ കേസ് ഒന്ന് ചാർജ് ചെയ്തിട്ട് വേണം എനിക്ക് അങ്ങോട്ട് പോവാൻ. മാറ്റരുത്. മാറ്റും. ഉറപ്പാണോ? ഉറപ്പ്. നീ ഇന്ന് ഫിസിക്കൽ ടെസ്റ്റിന് പോയാലല്ലേ ഒരു SI എങ്കിലും ആകൂ. അതെ. നിന്നെ ഇന്ന് ടെസ്റ്റിന് വിടുന്ന പ്രശ്നമില്ല. அவர் ஓபன் பண்ணி போட்டு வைப்பான். നീ എന്റെ കൂടെ കൂട്, നല്ല പറാത്ത ഉണ്ടാക്കാം. പോടാ അളിയാന്നോ? അതെ പോടാ അളിയാന്ന്. സാറേന്ന് വിളിയടാ. ഏത് ചെറിയ വരെ സാറേന്ന് വിളിക്കാനുള്ള ഒരു മാനസികാവസ്ഥയിലാണ് ഞാനിപ്പോ. പേട്ടത്തല വെട്ടി ഈ മേശപ്പുറത്ത് വെച്ചിട്ട് ഞാൻ അപ്പുറത്തെ സ്റ്റേഷൻ പോയി കീഴടക്കും. അവനെ തുറന്നു വിടും. തലയുടെ വരെ തനിക്കറിയില്ല. അത് പോയ പിന്നെ ഞാൻ ഇതിലൂടെ വെള്ളം അടിക്കും. டெஸ்ட் தான ப்ரோ ரிலீஸ் ஆன ப்ரோ. அதுல அந்த டெஸ்ட் அந்த என்ன போலீஸ் அப்படியே பிடிச்சிருக்காங்க. இங்க அவர் வீட்ல இருந்து கிளம்புதியா போனா டெஸ்ட் வருது. இதுல ஜோர்ல போயிட்டாரா? ട്രെയിലർ ഇതിൽ വന്ന് ഒറിജിനൽ ഡ്രസ് ഇട്ടാரு. എന്താണോ ഇത്? എല്ലാരും ടെസ്റ്റും ട്രെയിനിങ് കഴിഞ്ഞാണല്ലോ പോലീസ് ആവുന്നത്. നീ അതിനു മുമ്പായ? ഞാനൊരു ഫാൻസി ഡ്രസ് കഴിഞ്ഞു വരുന്നു. ടൈം ഈസ് ഓവർ. അയ്യോ അങ്ങനെ പറയരുത് സാർ. സാർ പ്ലീസ്. നിനക്ക് വേണമെങ്കിൽ ആ സാറിനെ പോയി കാണാം. എക്സ്ക്യൂസ് മീ സാർ. அவ்வளவுதான். ഗുഡ് മോർണിംഗ് സാർ. ഫോർ ദ ഫിസിക്കൽ ടെസ്റ്റ്. ഇപ്പോൾ ടൈം എന്നാச்சு? 10:65. 65 5 minutes. இங்க 11 o'clock முன்னாடி ரிப்போர்ட் பண்ணனும் தெரியும்ல. சார் ப்ளீஸ் சார். நோ சார் நீ கால் പിടിക്കുക സാർ. சொன்னா புரியலடா ராஸ்கல். கெட் அவுட். ഒരു 5 മിനിറ്റ് വൈകി എന്ന് പറഞ്ഞ എന്നെ പുറത്താക്കണം സാർ. ഈ ജോലി എന്റെ സ്വപ്നമാണ് സാർ, എന്റെ ലക്ഷ്യമാണ് സാർ. ഗെറ്റ് ഔട്ട്, ഗെറ്റ് ഔട്ട്. നടത്തി വിടുറോ അയാളെ. ഇവിടെ ആർക്കാ സമയനിഷ്ഠയുള്ളത്? താങ്ക് യു സാർ. താങ്ക് യു സാർ. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. അളവെടുക്കട്ടെ സാർ. ചതിക്കരുത്. നെഞ്ചളവ് 90 95 ചേട്ടാ. 65 വിരിവില്ല. അല്ല സാർ 90 95. ഇയാളെന്താ വണ്ടി നമ്പർ പറഞ്ഞു വിളിക്കാൻ? என்ன பீதாம்பரன்? പോസ്റ്റ് റെഡി. அது பார்ட் ஆஃப் இதுவா இல்ல 5 ലിറ്റർ എണ്ണയാ പോസ്റ്റിൽ ഒഴിച്ചത്. ஐயோ ഓ നല്ല ഫിറ്റ് ആകുறாரா. മണ്ണ് തൊട്ട് ഏറെ പോറാണ്. Sorry, you're unfit. സാർ പ്ലീസ് സാർ. സാർ ഇവരൊക്കെ ഫിറ്റ് ആണോ സാർ? Yes, they are fit. അവരുടെ ബോഡി ഷേപ്പ് കൊണ്ട് അറിയാൻ പാടില്ലടാ. They are strong. ഇവരെ പോലെ തണ്ടും തടിയുള്ള ക്രിമിനൽസിനെ കിട്ടിയാൽ നേരിടാനുള്ള സ്ട്രെങ്ത് ഉണ്ടാടാ നിനക്ക്.
இதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. Now, am I fit, sir? പോലീസുകാരൻ മേലെ കൈവെക്കിരയുടെ റാസ്കൽ. ഞാൻ വേറെ എന്തെങ്കിലും ജോലിക്ക് ശ്രമിച്ചാലോ അമ്മേ? ഛേ, ഒരു നിസ്സാര കാര്യം വന്നപ്പോഴേ മനസ്സ് മടുക്കണം നീയാണോ വലിയ പോലീസ് ഓഫീസർ ആവാൻ പോയത്? ബോംബ് സ്ഫോടനത്തിന് പിന്നിലുള്ളവരെ കണ്ടുപിടിക്കാൻ കഴിഞ്ഞില്ല എന്നുള്ളത് ഡിപ്പാർട്ട്മെന്റ് തന്നെ നടക്കണം. So the investigation has been intensified. கிரிமினல்ஸோட அட்டெம்ப்ட் ஃபெயில்யூர் ஆனதுனால அவங்க இந்த நாட்டை விட்டு போயிருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். നോ ഇഞ്ഞു മാറാൻ നോക്കണ്ട പീതാംബരൻ. ആ ഡോഗിനെ താൻ തിരിച്ചു കൊണ്ടുവന്നേ പറ്റൂ. നോ ഇറ്റ്സ് എൻ ഓർഡർ. പോലീസുകാരനെ വെട്ടിക്കൊന്നു. പോലീസുകാരൻ വെട്ടിക്കൊന്നു എന്നായിരിക്കും. പട്ടി ഇവിടെ എന്റെ മുമ്പിൽ നിൽക്കല്ലേ? ഇരിക്കുന്ന പട്ടി ഇവിടെ മുമ്പിൽ നിന്ന് കൊരക്കല്ലേ? അതല്ല അർജുൻ എവിടെ? അത് കൃഷ്ണനോട് ചോദിക്കണം. എന്നെ പൊട്ടനാക്കാണോ? അതാക്കേണ്ട കാര്യമുണ്ടോ? ആ, അർജുൻ എന്ന് പേരുള്ള നിന്റെ പട്ടി എവിടെ എന്നാണ് ചോദ്യം. എന്റെ പട്ടിയെ പട്ടിന്ന് വിളിക്കരുത്. പട്ടി എന്നല്ലാതെ പിന്നെ അച്ചാന്ന് വിളിക്കൂ. വിളിച്ച് ശീലിച്ചവർക്ക് എന്തും വിളിക്കാം. ആ, പോലീസ് ഡിപ്പാർട്ട്മെന്റിലേക്ക് തിരിച്ചുകൊണ്ടാൻ വന്നതാ ഈ സാറ്. നിനക്ക് പോണോ? തലയിൽ അടിച്ചത് ஞாபகம். ഇതാണ് അன்னைக்கு എന്നെ അടിച്ചത്. അടിച്ചത് കൊരയല്ല, തെറിയ. നല്ല അസല് പച്ച. ഞാൻ വേണേ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് തരാം. പട്ടിക്ക് താമസിക്കാൻ ഫ്ലാറ്റ് വേണം. ഫ്ലാറ്റ്? ഫ്ലാറ്റിലാണോ സാർ താമസിപ്പിക്കുന്നത്? കൂട്ടിലല്ലേ? ഇത് എവനെ താമസിക്കാനാണ്? വെറുതെ സർക്കാരിന് അയാൾ പറയട്ടെ. പറഞ്ഞോട്ടെ. പട്ടിക്ക് സഞ്ചരിക്കാൻ AC കാർ വേണം. ഇവിടെ SIക്ക് സഞ്ചരിക്കാൻ കാറില്ല. കഴിഞ്ഞോ തന്നെ ഡിമാൻഡ്സ്? ഇല്ല. ഇനിയും ഉണ്ടോ? ഓ, എന്റെ പട്ടിയുടെ മെനു ഈ സാർ നോക്കണം. നിന്റെ പട്ടിയുടെ മെനു ഞാൻ നോക്കണമെന്നോ? നിന്റെ തന്റെ വിളിച്ചോട്ട് കാണിക്കണം. പറഞ്ഞു കേട്ടോ, ഇവന്റെ പട്ടിയുടെ മെനു ഞാൻ നോക്കണമെന്ന്. ഞാൻ ഇതുവരെ എന്റെ മെനു പോലും. തന്റെ മെനു കാണട്ടെ. സാറത്തേക്ക് ചീപ്പാണോ? ഇതാ സാർ, മുട്ട, ഹോർലിക്സ്, ചിക്കൻ, മിൽക്ക്. രാവിലെ ഇതാണല്ലേ മെനു? ഞാൻ ഉദ്ദേശിച്ച സാധനമല്ല. ബട്ടർ ഒലത്താത്ത 2 times with bread and omelette, chicken chips. കഴിഞ്ഞോ? ഒരു സബ് ഇൻസ്പെക്ടർ ആകാൻ മോഹിച്ച് അതാകാത്തിനുള്ള അമർഷം മൊത്തം പോലീസുകാരുണ്ടല്ലേ? എല്ലാരോടും ഇല്ല സാർ. പോലീസ് ആവാൻ യോഗ്യതയില്ലാത്ത ചില അലവലാദികളോട് മാത്രം. അതെന്നെ ഉദ്ദേശിച്ചാണ്. നിർത്തുന്നുണ്ടോ? തന്റെ ഡിമാൻഡ്സ് എല്ലാം അംഗീകരിച്ചിരിക്കുന്നു. താങ്ക് യു സാർ. அவங்க இருக்கிற ஃபிளாட் பக்கத்துலயே 12 மறுபடியும் എന്താടാ? അത് ശരി, നീ പെൺപട്ടിയെ കാണാൻ വിളിച്ചാണല്ലേ? இன்னும் ஒன்றும் பிடிக்காம செஞ்சாங்களா? നോക്കിക്കൊണ്ടിരിക്കല്ലേ? അവിടെ നോക്ക്. അവിടെ എന്താ? ഞാൻ കണ്ടതാ, ഒരാളുണ്ടായിരുന്നു, അവന്റെ തോക്കുണ്ടായിരുന്നു. അർജുൻ, ഇനി എന്നെ കണ്ടാവും ഭയന്ന് പോയതാവൂ. കണ്ടാ ഭയക്കും. ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ലേ വൃത്തിയായിട്ട് നടക്കണമെന്ന്. എവിടെ പോയി? மாட்டான்டா. இவர் பார்த்தார்ல? பார்த்துட்டாரு. பாவனா புஷ்ணு போயிடுவான் போல இருக்கு. തീവ്രവാദി കടയിൽ നിന്നുണ്ടാകുന്നു. വെടിവെക്കല്ലേ, നീ പേടിച്ചു, നീ വെറുതെ പറഞ്ഞാണ്. ഭയങ്കര ശബ്ദം, പ്ലീസ്. பைக் ஹைஜாக்கா? அவன் 2 பேர் தாண்டி போயிட்டான். நாய் வச்சு போறா? நான் போயிட்டு பண்ணி நல்லா சிஜி பண்ணிக்கிறாங்க. இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் சென்சார் போர்டில்.
குதிரையா? இதெல்லாம் ஹோம் பெட்ல இது எல்லாம் இதெல்லாம் நம்ம இது இழுத்துன்னு வரப்போம். ഹലോ കമ്മീഷണർ സാർ, ഞാൻ സഹദേവൻ, മൂളക്കുളിയിൽ സഹദേവൻ. ഞാനെന്ന് പറഞ്ഞില്ലേ ഹോസ്പിറ്റലിൽ ബോംബ് വെച്ച ക്രിമിനൽസിനെ കണ്ടാൽ എനിക്ക് തിരിച്ചറിയാന്ന്? അവരിൽ ഒരാളിപ്പോൾ എൻ്റെ കൺമുമ്പിലുണ്ട്. ആ MG റോഡിന് സമീപം അടഞ്ഞു കിടക്കുന്ന ട്രാൻസ് സ്ക്വയർ ഷോപ്പിംഗ് കോംപ്ലക്സിലേക്ക് ഞാൻ ചുമ്മാവനെ ഓടിച്ച് കയറ്റിയിട്ടുണ്ട്. ஓகே 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 நாங்க வரதுக்குள்ள எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே ലുക്ക് സുഹൃത്തുക്കളെ, ആത്മപ്രശംസ ആത്മഹത്യയേക്കാൾ ബിൽഡിംഗ് ബെസ്റ്റ് പോയിട്ട് എന്നാലും ചില സത്യങ്ങൾ വിളിച്ചു പറയാതിരിക്കാൻ ഞാൻ വളരെ ധീരനും കുറ്റാന്വേഷണ തൽപരനും അതിബുദ്ധിമാനുമായതുകൊണ്ട് മാത്രമാണ് ക്രിമിനലിനെ എനിക്ക് ഒറ്റയ്ക്ക് എന്റെ മുകളിലേക്ക് ഓടിച്ചേറ്റാൻ സാധിച്ചത്. വേണമെങ്കിൽ എനിക്ക് മോളിച്ചെന്ന് ഒറ്റയ്ക്ക് ആ ക്രിമിയല്ല ആക്രമിയെ എനിക്ക് കീഴ്പ്പെടുത്താൻ സാധിക്കും. ആവേശം കൊണ്ട് വിളിച്ചു പറഞ്ഞ് തടിയേടാക്കണ്ട. കമ്മീഷണർ സാർ സാർ ക്രിമിനൽ മോളിലുണ്ട്. ഇത്തരം ജനങ്ങളെ സംഘടിപ്പിക്കാൻ സാധിച്ചു. യൂറിയ തമിഴ് இதுவா போட்டாரு தெரியல. மலையாளமாவே போட்டுருக்கலாம் இல்ல ஹிந்திக்காராவே போட்டுருக்கலாம். അടിച്ചു കഴിയുന്നവനല്ലെന്ന് നാട്ടുകാർ പാൻ ഇന്ത്യ. வெயிட் ஹியர். ഞാൻ വെയിറ്റർ അല്ല സാർ, ഞാൻ പുള്ളിയുടെയും പട്ടിയുടെയും കൂടെ അങ്ങനെ ഒന്ന്. யாரும் மேல வர வேண்டாம். മനസ്സിലായോ? അർജുൻ நான் இப்போ உயிரோட இருக்கேன்னு தெரியல. കാര്യം സാർ അങ്ങനെ പറഞ്ഞെങ്കിലും സാറിന്റെ സഹായം ആവശ്യമായിട്ട് വന്നേക്കും. അർജുൻ വെയിറ്റ് ഹിയർ. ഞാൻ വെയിറ്റർ അല്ല പണ്ടാറടക്കൻ, എന്നെ കൊല്ല്. ആരും പേടിക്കണ്ട, ഞാൻ പോകുന്നുണ്ട്. மேல வர வேண்டாம்னு சொல்லியாச்சுல സാർ ഇവിടെയല്ല മുകളിലായി. நாய பக்கம் வந்தவன் நாய பார்த்தா போதும். போ. கீழே பேசியிருந்த நேரம் தப்பிச்சுக்கலாம். சார் யோ என்ன என்ன இது சார்? பிடிச்சனா பாபாவுக்கும் எனக்கும் எவ்வளவு ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா சார்? சேவ் மீ. எப்படி எப்படி என்னால உன்னை சேவ் பண்ண முடியும்? தமிழ் பேசுறாரு அவன் இந்தியா. நான் உன்னை சேவ் பண்ணட்டுமா? சார் நினைச்சேன்டா. டு சேவ் யூ அண்ட் மீ. சார் அடிச்சு ஓடவா? കുറെ കാലായി ഒരു അടി നേരിട്ട് കണ്ടിട്ട്. അർജുൻ കം. எல்லாரும் பாரு அவங்களும் அடுத்த பண்ணாங்க. செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரிகர்ல கை அதுவும் கொண்டாண்ட அது பரவாயில்ல. அதெல்லாம் உட்காரும் போதே செட் பண்ணிட்டு தான் உட்காரு. டார்கெட்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் செட் பண்ணுங்க. ஐயோ நான் இங்கே என்ன பண்ணுற போகிறேங்கடா. நான் என்ன பண்ணேன்னா வந்து ரிவ்யூவில் செத்தாங்க எல்லாரும். നിങ്ങളായി നിങ്ങളുടെ പാടായി. നമ്മൾ ഈ നാട്ടുകാരനല്ലപ്പാ. അർജുൻ നോക്ക് തോക്ക്. நாய் நல்லா பண்ணுது. சீரியஸா நாய் பயங்கரமா ஆக்ட் பண்ணுது. தர்மடி வேண்டி அதுதானா? അയ്യേ കാക്ക കഷ്ടം. கேஸ் ஆயிடும்ல இப்போ? கேஸ் ஆமா. இன்டர்மிஷனா? ரெட்டைலையா? ആരാണ് സാർ താഴെ വീണത്? താഴെ വീണത് മേലെ നിന്നാള്. സിറ്റി ഹോസ്പിറ്റലിൽ ബോംബ് വെച്ച ക്രിമിനലാണ്. എങ്ങനെയാണ് ക്രിമിനലിനെ കീഴ്പ്പെടുത്തിയത്? അതിസാഹസികമായ സംഘടനത്തിലൂടെ. കണ്ടോളൂ സഹദേവനെ കണ്ടോളൂ.
அது ஏன் காமெடி സർ നോ നമുക്ക് ആകെ കിട്ടിയിരിക്കുന്ന തെളിവാണ് സർ കൊല്ലരുത് പബ്ലിക്കും പോലീസും നോക്കി നിൽക്കേ. സിറ്റി പോലീസ് കമ്മീഷണറുടെ ദേഹത്ത് കൈവച്ച നിന്നെ പറ്റി ഉള്ളിൽ തള്ളാൻ എനിക്ക് അറിയാഞ്ഞിട്ടല്ല, ഇദ്ദേഹം വേണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടാ. இந்த ஆளோட ஸ்பிரிட் எனக்கு நல்லா தெரியும் சார். ஜஸ்ட் லீவ் இட். സ്പിരിറ്റ് இந்த ஆளு I think வெளியிலே இருக்கட்டும். കണക്ഷനാ എന്നാ നിങ്ങൾ ക്ഷമിക്കരുത് സാർ. ക്ഷമിച്ചാൽ സാറിന്റെ നെഞ്ചത്ത് കയറിയിരുന്ന് ഗോലി കളിക്കും. പൊക്കിൾ കൊഴവൻ നിന്റെ നായയുടെ സഹായം പോലീസ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് ആവശ്യമില്ല. നിനക്ക് പോവാം. യു ക്യാൻ ഗോ. സാറിനൊന്നും ഒരിക്കലും അംഗീകരിക്കാൻ പറ്റാത്ത ഡിമാൻഡുകൾ അംഗീകരിച്ചുകൊണ്ട് എന്നെ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ എടുത്തത് എന്നോടുള്ള വാത്സല്യം കൊണ്ടല്ലെന്ന് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. ആ ആക്രമികളെ ഹോസ്പിറ്റലിൽ വെച്ച് ഞാൻ കണ്ടു എന്ന ഒറ്റ കാരണത്താലാണ് ഇപ്പൊ പോലീസിന് പ്രതിയെ കിട്ടി. ഇനി അങ്ങോട്ട് കേസ് തെളിയിക്കാൻ എന്റെ ആവശ്യമില്ലോ. സോ ഐ ഗോട്ട് ഡിസ്മിസ്ഡ്. താങ്ക് യു സാർ. പക്ഷേ ഇപ്പോഴും നിങ്ങൾക്ക് അറിയാൻ പാടില്ലാത്ത അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കാത്തൊരു കാര്യമുണ്ട്. ആ ആക്രമികളുടെ ലക്ഷ്യം എന്താണെന്ന്. പക്ഷെ എനിക്കറിയാം സാർ. സി എം ആണ് അവരുടെ ടാർഗറ്റ്. സാർ ഇവൻ കേസിന്റെ റൂട്ട് തെറ്റിക്കുകയാണ്. போலீஸ் தெரியலையா? ഹോസ്പിറ്റലിൽ ബോംബ് ஏண்டா சிஎம் இருக்கிற ஹாஸ்பிடல்ல பாம் த்ரெட் പിന്നീട് வந்திருக்கு. 2 വട്ടം സ്ഫോടനം നടന്ന സ്ഥലങ്ങളും സിഎം വരാൻ സാധ്യതയുള്ള സ്ഥലങ്ങളായിരുന്നു. നാളെ സിഎം പങ്കെടുക്കേണ്ട വേദിയുടെ പരിസരത്ത് നിന്നാണ് ഞാൻ ആ ക്രിമിനലിനെ കണ്ടെത്തിയത്. സോ ദർ ഇസ് നോ ഡൗട്ട് സാർ, യു ക്യാൻ ഫിക്സ് ഇറ്റ്. നമ്മുടെ മുഖ്യമന്ത്രിയുടെ ജീവൻ നിങ്ങളുടെയൊക്കെ കയ്യിലാണ് സാർ. மொத்த ரோசா நல்லா வச்சிருக்கமா டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து சுட்டது தெரியவே இல்லைல்ல. கிளி பிச்சு போட்டாங்க. அதெல்லாம் விட்றா. சிஎம் அட்மிட் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பாம் த்ரெட் வந்துக்குதுடா. அப்ப யாரா டார்கெட்? பெரிய புத்திசாலி. பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா? இந்த பிளாட் தான் வெயிட் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம். சிஎம் தான் டார்கெட். சிஎம் காப்பாற்ற முடியுமா? வரண்டா டிடெக்டிவா. அங்க போட்டுருங்க. அலைன்மெண்ட் இங்க சைடுல போட்டுருக்கா. എനിക്കിപ്പോ യേശുക്രിസ്തുവിന്റെ അവസ്ഥയാണ്. എന്റെ ഇടവും വല്ല 2 പോലീസുകാരല്ലേ. തടി അനങ്ങി ഒരു പണിയെടുക്കാതെ മര്യാദയ്ക്ക് സുഖമായിട്ട് കഴിയായിരുന്നു. ഒറ്റയടിക്കൽ ലൈഫിന്റെ ഫിലമെന്റ് അടിച്ചു പോയത്. ഇനിയിപ്പോ എന്താ അതിന്റെ അടുത്ത പരിപാടി? ആ പാവം DIGയുടെ പെടുത്തിക്കിട്ട് അടിക്കാൻ പോണു. ഇവനെ കൂലിപ്പണിക്ക് വിട്ടിട്ടാണെങ്കിലും ഞാൻ എങ്ങനെയാലും ജീവിക്കും. ഞാൻ നിന്റെ അടിമേ. ഇവിടെ കട്ടപ്പാടാണെങ്കിൽ ഞാൻ തിരിച്ചു ജയിലിലേക്ക് തന്നെ പോകും. അവസാനം മിണ്ടാതെ പറയാതെ പോയിന്ന് പറഞ്ഞേക്കരുത്. അല്ലെങ്കിൽ ഇവന്റെ ഭാവി ജയിലിൽ തന്നെയാ. നിന്റെ സഹു എനിക്കിപ്പോ ഭാവിയല്ല, ആ ഭൂതത്തിന്റെ മുഖം മനസ്സിന്ന് പോവാത്തത്. കമ്മീഷണറുടെ അയാളുടെ നികുണ്ടങ്ങൾ കണ്ടുപിടിക്കാൻ നമ്മളാരാ CIDകളാ. എന്താ പറഞ്ഞ? നമ്മളാരാ CIDകളാ. ഗുഡ് ഐഡിയ. എന്റെ ലക്ഷ്യത്തിലെത്താൻ ഒരു വഴി തെളിയുന്നുണ്ട്. പക്ഷേ കുറച്ച് ചീപ്പാണ്. പെണ്ണും പെടക്കോഴും ഇല്ലാത്ത നീ എന്തിനാണ് ബുദ്ധിമുട്ട്? ജസ്റ്റ് 1 സെക്കൻഡ്. ഇതൊക്കെ എന്ത് സെറ്റപ്പ്? കഷ്ടകാലം ഞാൻ അവിടെ ആയിരിക്കും. കഷ്ടകാലം. ഇതാ എന്റെ സാമ്രാജ്യത്തിന്റെ കീയും ബാധ്യതകളുടെ ലിസ്റ്റും എല്ലാം ഇനി നീ തീർക്കണം. ഇത്ര അധികം ബാധ്യത? നല്ല ചൂടുള്ള ചായ, കൂൾ ഡ്രിങ്ക്സ് പോലെ ചായ കൂടി കഴിഞ്ഞു. ഇനി കപ്പ് കൊണ്ടുപോകാൻ കൈ വരുമോ? എന്താ ആ കപ്പുകളെല്ലാം ടേബിളിന്റെ പുറത്ത് വെക്കൂ. Now you see. Don't worry. ഈ കപ്പുകളെല്ലാം യന്ത്രം തന്നെ കഴുകി വെക്കോ? ഇല്ല, ഗസ്റ്റുകളെല്ലാം പോയതിനു ശേഷം ഈ മൂടി തുറന്ന് ശാസ്ത്രത്തിന്റെ ഒരു വളർച്ച. എന്തെല്ലാം കാണാൻ കിടക്കുന്നു. Come on, get up. ധാരാളം പ്രത്യേകതകളുള്ള വണ്ടിയാണിത്. ഹോൺ ഒഴിച്ച് ബാക്കി എല്ലാറ്റിൽ നിന്നും നല്ല സൗണ്ട് വന്നപ്പോ സീറ്റിന്റെ അടിയിൽ നമ്മൾ വണ്ടി എടുക്കാൻ നേരത്തെ വണ്ടി സ്റ്റാർട്ട് ആയില്ലെങ്കിൽ ഈ തുളയിൽ കൂടി കാലിട്ട്
എണീറ്റ് നിന്ന് വണ്ടി തള്ളണം. വണ്ടി തള്ളാൻ വേറൊരു തന്റെ സഹായം വേണ്ട, ഞാൻ മാത്രം മതി. ദേ നോക്കിയോ, ഈ കാറ് ജെയിംസ് ബോണ്ടിന് പോലുമില്ല. അതെന്താ? ഈ കാർ എന്റെ അടുത്തിരിക്കുകയല്ലേ. ആ പിന്നെ ഈ വണ്ടിയിൽ പല അഭ്യാസ മുറകൾക്കുള്ള സെറ്റപ്പ് ഉണ്ട്. വളരെ അത്യാവശ്യ സമയത്ത് മാത്രമേ അത് പ്രയോഗിക്കാവൂ. അത് ഞാൻ നിനക്ക് പറഞ്ഞു തരാം. നിന്റെ ഉയർച്ചയ്ക്ക് വേണ്ടിയുള്ള സഹായിയായി പ്രവർത്തിക്കാൻ ഒരാളെ കൂടി ഞാൻ തരുന്നുണ്ട്. തീക്കനൽ വർക്കി. ഇവൻ മിടുക്കനായ ഒരു പത്രക്കാരൻ. ഹലോ ഹലോ. നിന്നെ കുറിച്ച് മാത്രം സായാഹ്ന പത്രത്തിൽ എഴുതി ഇവൻ നിന്നെ പ്രശസ്തനാക്കും. നീ ഇയാളെ കൂടി ഏറ്റെടുക്കണം. പിന്നെ ഇതിനൊക്കെ പ്രത്യുപകാരമായി നീ എനിക്ക് ഗൾഫിലേക്ക് ഒരു ടിക്കറ്റ് മാത്രം എടുത്തു തന്നാൽ മതി. ടിക്കറ്റ് ചാർജ് ഓൺലി 22,000 baht. ഇറാഖിൽ മിസൈൽ വീണ പോലെ ആയല്ലോ. വീടിന്റെ ആധാരം പണയം ചീനിച്ചാമി ഡിഡക്റ്റീവ് ഏജൻസി എല്ലാം പെട്ടെന്നായി പോയി. സിഐഡികൾ എല്ലാവരും ഇന്ന് വ്യത്യസ്തരാണ്. കുറച്ച് മൂളം കുഴിയിൽ ദാമൂസ വരും. മൂലംകുടി തൊട്ട് കളിക്കരുത്, അത് ഞങ്ങളുടെ തറവാടിന്റെ പേരാ. സൈലന്റ് പാർട്ട്നർ പേര് മാറ്റിയെന്നൊക്കെ പറഞ്ഞ കേൾക്കുമ്പോ ഇമ്പില്ല. സിഐഡി മൂലംകുഴിയിൽ സഹദേവൻ. ഓക്കെ, ആദ്യം 2 അക്ഷരം എടുത്താൽ ഞാൻ അപ്പോഴേ പറഞ്ഞ കള്ളനെ പിടിച്ച് കൂടെ നിർത്തരുത്. നീ ഉദ്ദേശിച്ച സിഐഡി കുഴിയുന്ന ഞാൻ ഉദ്ദേശിച്ച് മൂലംകുഴിയിൽ നിന്ന് മൂയും സഹദേവന്റെ സായി. കിട്ടിയല്ലോ. അച്ഛാ വിക്രമേട്ടാ, വർക്കിയേട്ടാ, ഞാൻ ഉദ്ദേശിച്ച എന്താ അറിയോ? മൂലംകുഴിയിൽ നിന്ന് മൂയും സഹദേവന്റെ സായി. മൂസ, സിഐഡി മൂസ. സിഐഡി മൂസ ഇത് കലക്കും. പക്ഷെ വെടിച്ചിന്റെ പേര് മാത്രം പോരാ, കേസ് ഉണ്ടാക്കണം. അതെ, പോലീസിനെ കൊണ്ട് സാധിക്കാത്തത് നിന്നെ കൊണ്ട് കഴിയണം. അതിപ്പോ എന്ത് കാണിച്ചാലും ഇത് ഏത് പോലീസുകാരനും കഴിയുന്നല്ലേ പറയാറ്. എടത്തോരപ്പാ, നീ ജയിൽ ചാടിയവനല്ലേ? അതെ. നിന്നെ പിടിക്കാൻ ഇതുവരെ പോലീസിന് കഴിഞ്ഞിട്ടില്ലല്ലോ. ഇല്ല. നാളത്തെ പത്രത്തിന്റെ ഹെഡ്ലൈൻ പിടികിട്ടാ പുള്ളിയായ തൊരപ്പ കൊച്ചുണ്ണിയെ സിഐഡി മൂസ പിടികൂടിയിരിക്കുന്നു. വർക്കിച്ച ഇതുകൂടി കുറിച്ചോ? അതിവിദഗ്ധമായ രീതിയിൽ തുരപ്പം കൊച്ചുണ്ണി സിഐഡി മൂസയുടെ കയ്യിൽ നിന്ന് ഊരിപ്പോയെന്ന്. അവൻ ഇതിന്റെ ഉള്ളിൽ ഊരിപ്പോയി. വിടരുത് അവനെ. ഫോളോ. നല്ല പേര് വെക്കുന്ന സീൻ സൂപ്പറാണ്. ഞാൻ சொல்றது எழுதிக்க. ഈ പിശാച് ആരും നമ്മളെ കെട്ടിക്കാൻ നിൽക്കുന്നു. ഇന്നെന്താ പോലീസുകാർ നമ്മളെ കല്യാണം? ஐயோ இவன் பயங்கரமான ஆசிரியர் பிடிக்கும். ആൾത്തിരക്കുള്ള വീതിയിലൂടെ അണ്ടർവരട്ട് വണ്ടി ഓടിക്കാൻ ആരാധാൻ അമേരിക്കൻ സായിപ്പോ? അമേരിക്കയെ കരിമരുന്ന് കച്ചവടമായിരുന്നോ? ദേഹവാസകാലം കരിഞ്ഞിരിക്കുന്നു. അമേരിക്കയിലെ തൃശ്ശൂർ പൂരത്തിന്റെ അന്നാ ജനിച്ചത്. അമേരിക്കയിലെ തൃശ്ശൂർ പൂരത്തിന്റെ അന്നാ ജനിച്ചതെന്ന്. ആ ഹെൽമെറ്റ് ഒന്ന് എടുക്ക. ഈ ഫോട്ടോയിൽ കാണുന്ന ആളിന്റെ മുഖമാണോ നോക്കട്ടെ. ഇത് ഞാനല്ലേ? செம்மையான வடிவேல். இவெல்லாம் பிடிக்க முடியாது. डेंजरस फेलो. साहब, हम लोग चर्च रोड पर वेट करेंगे. ஓ, பின்னாடி வந்த கார் இவங்க கார் தான் போலடா, ஜீப். சரி, என்னடா வந்துச்சு தானே ஒரு ஜீப். ஒண்ணு ஏன் பண்ணா சுட்டுங்கடா. துப்பாக்கி வச்சுட்டு சீட். ஏய், பாட்டிக்கோ. போலீஸ். എന്റെ ഈശ്വരാ. നോ ജോൺ. ഇവൻ എവിടെ പോയി? ഹായ് ഹായ്. ഉച്ചക്കാരെല്ലാം ടാറ്റ പറഞ്ഞു. அவர் தானே ஓட்டணும் கார். அவர் சைடு தான் இது ஓட்ட இருக்குல்ல கீழே. டிரைவர் சைடு தான் ஓட்ட. ഫോണത്തിലൂടെ ചാടിയോ? ആഹാ, താങ്ക് യു. ഇറക്കി വിടറാ അവനെ. ഇത് അവരല്ലേ? ഇല്ല, ഓടിക്കോ. അയ്യോ,
അവരുടെ കയ്യിൽ തോക്കുണ്ട്. എങ്കിൽ നമുക്ക് തോറ്റു കൊടുക്കാം. നമുക്ക് മെറ്റൽ ഡിറ്റക്ടർ ഉപയോഗിച്ചുകൂടെ? എന്ന് വെച്ചാൽ മെറ്റൽ മറക്കി എറിഞ്ഞോ. സിംഗത്തെ കല്ലാൽ കണ്ണു വെച്ച് ഭയപ്പെടുறானு. ഇതിൽ ചാർജ് വേണ്ട കല്ല് പിടിക്കവനെ. കൈ പിടിച്ച് മദർ പ്രോമിസ് കൺ ഹേ. മദർ പ്രോമിസ് की है. എടാ പൊട്ട വിശ്വസിച്ചടാ, ഇനി വടി വെച്ചാലും വിശ്വസിക്കും. നീ എങ്ങനെയാ പുറത്തിയാടിയത്? अंदर से कोई बाहर ना जा सके. കിട്ടി. മുഖ്യ മാറ്റർ. ചാളയെ പിടിക്കാൻ പോയവർക്ക് ശ്രാവിനെ കിട്ടി. ഈ ഒരൊറ്റ ന്യൂസ് കൊണ്ട് ഞാൻ മൂസയെ ഉന്നതങ്ങളിലെത്തി. ഞാൻ കാരണം കിട്ടിയതട്ടാ. അതുകൊണ്ട് ഞാൻ നിന്നെ വെറുതെ വിടുന്നു. തൽക്കാലം പോലീസിന് രക്ഷപ്പെടാൻ വേണ്ടി നീ വേഷം മാറി നടന്നോളൂ. ഞാൻ എങ്ങനെ വേണമെങ്കിലും ജീവിച്ചോളാം നിങ്ങളുടെ കൂടെ. ഓക്കേ. ശമ്പളം വേണ്ട. വാട്ട് നോൺസെൻസ് യു ആർ ടോക്കിംഗ്? തനിക്ക് എന്താണോ പറ്റിയത്? சார் அவங்க கிட்ட லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் இருந்தது. இருந்தாலும் நான் எப்படி பிடிச்சி கல்லாலே இது பாருங்க. ഒരു ക്രിമിനലിനെ ചോദ്യം ചെയ്യാൻ കൊണ്ടുവരുമ്പോ കൂടുതൽ ഫോഴ്സ് ഉപയോഗിക്കാമായിരുന്നില്ലേ? നോ നോ മോർ എക്സ്പ്ലനേഷൻസ്. Any personal discussion? உனக்கு என்ன வேணும்? ഹായ്, സാറിന്റെ തലയ്ക്ക് എന്ത് പറ്റി? ഹെഡ് ക്ലീൻ ചെയ്തോ? അയ്യോ സാർ, ഞാനൊന്ന് ഓടിച്ചിട്ട് പിടിച്ചു തന്ന ഒരു ക്രിമിനലിനെ ഇവിടെ ചോദ്യം ചെയ്യാനായിട്ട് കൊണ്ടുവന്നില്ലേ? അയാളുടെ കയ്യിൽ നിന്ന് എന്തെങ്കിലും ക്ലൂ സംതിങ് ലൈക്ക് ദാറ്റ്? Who are you to interfere? Who are you? I am Musa. Musa. Short form of മൂലംകുഴിയിൽ സഹദേവൻ. Hey Mula. Mula. Business out. Get out. അല്ല സാർ, ആ ക്രിമിനലിനെ പറ്റി ഒന്നും പറഞ്ഞില്ല. അവന്റെ ഷർട്ട്. മൈ ഗോഡ്, ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ ഇത്രയും വലിയ വീരശൂര പരാക്രമങ്ങൾ ഉണ്ടായിട്ടും ഒരു ക്രിമിനൽ രക്ഷപ്പെട്ടെന്നോ? ഷെയിം പാപ്പി ഷെയിം. ബട്ട് ഡോണ്ട് വറി സർ, ബി ഹാപ്പി. വിക്രം ஷெரீஃப் பக்கி பண்ண அடிலாம் வாங்க. ക്യാച്ച്. ഇതാണ് എന്റെ ബ്ലാക്ക് കാറ്റ്. എന്താ സർ, ഞാനൊരു പുതിയ ഡിറ്റക്റ്റീവ് ഏജൻസി സ്റ്റാർട്ട് ചെയ്തു. ദിസ് ഈസ് മൈ ഫസ്റ്റ് വെഞ്ചർ. കൺഗ്രാറ്റുലേഷൻസ്. താങ്ക് യു സർ. മിസ്റ്റർ വാക്കി, ഫോട്ടോ എടുക്കണോ? പ്ലീസ് സർ, പ്ലീസ് കോപ്പറേറ്റ് സർ, പ്ലീസ് കം. ടൈഗർ സ്റ്റാൻസാ? സിഐഡി മൂത്ത സാഹസികമായി പിടികൂടി പോലീസിനെ ഏൽപ്പിച്ചു. ഹെഡ്ലൈൻ ഓക്കേ സർ? ഓക്കെ. ഞാൻ ഇത്രയും കഷ്ടപ്പെട്ട് ഇയാളെ പിടിച്ചത് സാറിനോടുള്ള ഇഷ്ടം കൊണ്ട് മാത്രമാണ്. കാരണം സാറിന്റെ പേരാണ് എന്റെ അമ്മൂമ്മയ്ക്ക്, ഗൗരി അമ്മൂമ്മ. മാത്രമല്ല സാറിനെ പോലെ തന്നെ എന്റെ അമ്മൂമ്മയ്ക്ക് മീശയില്ല. ഇനിയും കേസുകൾ ഉണ്ടെങ്കിൽ സിഐഡി മൂസ ആൻഡ് കമ്പനിയെ ഏൽപ്പിക്കും. ഗുണം മെച്ചം, ഫീസ് തുച്ഛം. ഓക്കെ, സീ യു അഗൈൻ സർ. വിക്രം, കം ഓൺ. இவரு அவங்க ஆள் தானா? ക്ലിയർ ഔട്ട്. ഐ ആം ബാബാസ് മാൻ. ക്ലിയർ ഔട്ട് ഐ സേ. இந்த மாதிரி ஆயுஷத்தையும் அவர்கிட்ட இங்கிலீஷே இவரு என்னது அவர் பேர் ராகவண்ணா. அவர் மட்டும் தான் ஒழுங்கான போலீஸ். எல்லாரும் இந்த மாதிரி தான். ஐயோ, அங்கேயே பண்ணிடலாம். இது ஒரு உள்ள யூஸ் பண்ணிட்டாங்கடா. என்ன ஆச்சு? போறவன் சும்மாவா போவான்? நாளைக்கு டிஏஜி கேட்டா ஒரு ரீசன் சொல்ல வேண்டாமா? நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்டா. உன்னை கொலை பண்ண பார்த்தா நான் கொண்டுட்டேன். சொல்லிட்டு அடிக்க வேண்டியதான். സർ, ഒരു ക്രിമിനലിനെ ഷൂട്ട് ചെയ്ത് കൊല്ലാൻ പോലീസിന് റൈറ്റ് ഉണ്ടോ? எக்ஸ்கியூஸ் மீ. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போலீஸ்காரனை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணா போலீஸ் ஷூட் பண்ணி தான் ஆகணும். സിഐ ജോർജ് ഹോസ്പിറ്റലിൽ இருக்கார். ഈ രാജ്യാന്തര കുറ്റവാളി കൊല്ലപ്പെട്ടതോടെ വലിയൊരു കേസ് തെളിയിക്കാനുള്ള കണ്ണിയാണ് നമുക്ക് നഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഇത് പോലീസിന്റെ അനാസ്ഥയാണ്, അഴിമതിയാണ്. தெரியவில்லை. ஆனா ഈ അറിവ് എവിടുന്ന് കിട്ടി? இந்த மூக்கோடு சேர்த்து கண்ணாடி வரும் பத்தியா? ഇതൊരു ആസൂത്രിത കൊലപാതകം. നെടുമുടി ഇതിന്റെ പിന്നിലുള്ള കറുത്ത കൈകൾ കമ്മീഷണറുടേതാണ്. ഇതിനു മുമ്പും ഈ കൊലയ്ക്ക് വേണ്ടി ഈ കമ്മീഷണർ ട്രൈ ചെയ്തിട്ടുണ്ട്. അതിന്റെ ശക്തമായ തെളിവുകൾ എന്റെ പക്കലുണ്ട്. നോ, ഇപ്പൊ ഇടപെട്ടാൽ ഇത് വിവാദമാകും. യു വിൽ ഗെറ്റ് ദി പബ്ലിക് സപ്പോർട്ട്. പിന്നെ இந்த மாதிரி நம்ம முகத்துல காரி துப்புறத பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ഇറ്റ് ഈസ് ക്വയറ്റ് യുവർ ഇൻഎഫിഷ്യൻസി. യു ഹാവ് ടു ആൻസർ ഫോർ ഇറ്റ്. അതുകൊണ്ട് കേട്ടോണ്ടിരിക്കുന്നത് നല്ലത്. ഇനി തീരുമാനമെടുക്കേണ്ടത് ഇവിടുത്തെ ജനങ്ങളാണ്. കമ്മീഷണറെ സസ്പെൻഡ് ചെയ്യുക. കമ്മീഷണറെ സസ്പെൻഡ് ചെയ്യുക. നെക്സ്റ്റ്
കമ്മീഷണർ ഡൽഹിയിലെ ക്രിമിനലോ? ചോദ്യചിഹ്നം. CID മൂസ. എല്ലാത്തിലും CID മൂസയെ ബൂസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട് സാർ. ലീക്കനൽ എന്ന മഞ്ഞപത്രം അവന് വേണ്ടി അച്ചടിച്ചതാ. അത് ഉരുപ്പുണ്ട്, വായിക്കട്ടെ. സർ, അവന്റെ ഡിറ്റക്റ്റീവ് കമ്പനിയെ കുറിച്ച് വിശദമായി അന്വേഷിച്ചു. CID മൂസ എന്ന പേരിലുള്ള സ്ഥാപനത്തിന് ലൈസൻസ് ഇല്ല. இதான் நான் கேட்கலான்னு இது ரிஜிஸ்டர்டா இந்த இது சிஏ நோ லைசன்ஸ். அதுவும் போலீஸ்க்கு எதுக்காக பண்ணுறாங்க? அவங்க தான் கேஸ் எடுக்கவே இல்லையா? சம்சார் வந்து சார் அவர் பேர் என்னது? விசுவா? விசுதான் சிஎம் அவர். அவர் சரியான ரைட்டர். CM വരുന്നുണ്ട്. നമുക്ക് അദ്ദേഹത്തെ കണ്ട് ഒരു പരാതി കൊടുത്താലോ? നല്ല മനുഷ്യനാണെന്നാ പറയുന്നത്. இந்த கார் எல்லா பற்றி பார்த்துட்டு இந்த டைமில் இருக்கிற எல்லா படம் எவ்வளோ நேரம் வச்சுட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்க அவரோட டெஸ்டினேஷனே வந்து அது இறங்கி போயிட்டு வரப்போ 30 செகண்ட் வச்சிருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சிருக்கலாம். எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ வச்சது என்ன இன்னும் 4 நிமிஷம் இப்படிலாம் வராது ராசி தமிழ்ல. ഇതറിയട്ടെ. ரிட்டர்ன் போற டைம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறாரு. திரும்பி போயிடுறாரா? இல்ல கரெக்டா அந்த ஸ்பாட் போய் முன்னாடி அது இன்னொரு இவருக்கு தெரியும் தானே, இவரு என் கூடிய போறாரு. ரெண்டர் சொல்லுப்பா. സാർ എനിക്കൊരു കാര്യം പറയാൻ. സാർ സാർ അങ്ങനെ പറയൂ സാർ. സാർ പ്ലീസ് സാർ. സാർ പ്ലീസ് സാർ. சத்தனை கும்பறாங்க. எப்படி இந்த மேட்டர் தெரியும் உங்களுக்கு? தெரியல. அவர் வேற ஏதோ சொல்றதுக்கு கூட்டி போறாருன்னு நினைக்கிறேன்டா. அவருக்கு தான் எல்லாம் இதுவா தானே CIDயா? ஆஹா, அவருக்கு எல்லாம் பை சான்ஸ் தானே நடந்துருக்கு. அதான் அவர் എന്താ എനിക്ക് പറയാനുള്ളത്? ഇത് പറയാൻ സമയം. எங்க ஒரு பத்திரிக்கையில நேத்தி போட்டோ எடுத்துக்கணும் அவரு. CID மூசா வாழ்க. CID മൂസ മുഖ്യമന്ത്രിയുടെ ജീവൻ രക്ഷിച്ചു. லைசன்ஸ் வாங்கிட்டாரா? வந்துட்டாரா? ഇവരുടെ ഒരു കാര്യം உங்களுக்கு ஆகலையே. ഞാൻ വരാം സാർ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே. இந்த பாம்பு வச்சவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இப்போ அவன் கடவுள் மாதிரி. அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன கேட்டேன்? CM காப்பாற்ற முடியுமானா? முடியும். ஏன் தெரியுமா? எல்லாரும் முன்னாடி சொல்லி CID மூசா. ആദ്യം സ്ലോ മോഷനിൽ നടക്കാൻ പഠിക്കും. രജനീകാന്ത് കാണാറില്ലേ? ഇവനാര് പടയപ്പേ? இதுதான் அந்த இதுல போஸ்டர். मूसा कौन है ये मूसा? प्राइवेट डिटेक्टिव साला कुत्ता कमीना. मुझे किसी की मदद नहीं चाहिए. तुम लोग सारे सब बेकार हो, कुछ नहीं कर सकते. मैं जानता हूं मुझे क्या करना है. ഇപ്പൊ ടിവിയിലും പത്രങ്ങളിലും മുഖ്യമന്ത്രിയുടെ ജീവൻ രക്ഷിച്ച CID മൂസയെ കുറിച്ചുള്ള പരാമർശം തെളിയിക്കപ്പെടാത്ത പല அவர் எது கூப்பிட்டாருன்னு தெரியலையே. ഏൽപ്പിക്കണമെന്നുള്ള നിവേദനങ്ങളുടെ പ്രവാഹമാ ഓഫീസിൽ. இத பத்தி சொல்றத கூப்பிட்டுருப்பாரு போல. இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இது ஃபிளாக்ஷிப் அதெல்லாம் எல்லா கேஸ் அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்களா? ആറ് കാറും അതിനിടയിൽ ഈ കുറച്ച് ഓവറായാലേ எதுக்கு தரனா எதுக்கு ആരെങ്കിലോട്ടെ വരും പോവുക. இவரு வந்துட்டாரா கூட?
മോളെ ഇതാണ് CID മൂസ. ഹലോ. അറിയാം, ഇപ്പൊ കോളേജിലും ക്യാൻറ്റീനിലും എല്ലാരും മൂസ മൂസ എന്നാ പറയണേ. ക്യാൻറ്റീനിലാണെങ്കിൽ മൂസ എന്നാവില്ല, സമൂസ എന്നായിരിക്കും. എല്ലാവർക്കും ഒരു ചായ ആവാം അല്ലേ? അതെ. ഇവരൊക്കെ ഞങ്ങളാണ് സാർ. നിങ്ങൾ ഞങ്ങളാണ് സാർ. ഇവരൊക്കെ എന്റെ കൂടെ വന്നവരാണ് സാർ. അതെ, ഇവരാരൊക്കെയാണ്? അവരൊക്കെയാണ് സാർ. ആരെങ്കിലും ആയിക്കോട്ടെ സാർ. മര്യാദയ്ക്ക് സംസാരിക്കണം. അങ്ങനെ ആരെങ്കിലും അല്ല സാർ. ഇതെന്റെ കൂടെ പറപ്പായ അച്ഛൻ. അവരെയാണ് വിട്ടുണ്ടായ അച്ഛനാ. അന്ന് എന്റെ കാറിൽ ബോംബ് വെച്ചിട്ടുണ്ടെന്ന് തനിക്ക് എങ്ങനെ മനസ്സിലായി? അത് പൊട്ടിത്തെറിച്ചപ്പോ മനസ്സിലായി കാണും അല്ലേ? ഇത് ഞാൻ കൂടെ പിറന്ന കൊല്ലാൻ വന്നവനാണ് സാർ. അതെല്ലാവർക്കും അറിയാവോ അതാരാണെന്നാണ് ചോദിച്ചത്. അത് ബോംബ് വെച്ചവൻ തന്നെ. സ്റ്റോപ്പ് ഇറ്റ് സാർ. ഞങ്ങൾ CIDകൾ എല്ലാ രഹസ്യങ്ങളും ക്ലൈമാക്സിൽ നിങ്ങളുടെ ഏജൻസിക്ക് രഹസ്യമായി പോലീസിനും സഹായിച്ചു സാർ. എങ്ങനെയുള്ള സഹായമാണ് സാർ പ്രതീക്ഷിക്കുന്നത്? ഈ കേസുമായി ബന്ധപ്പെട്ട പല കാര്യങ്ങളും അറിയാവുന്നവരാണല്ലോ നിങ്ങൾ. ആ സ്ഥിതിക്ക് എന്ന് വെച്ചാൽ ഞാൻ പോലീസിന് പ്രതിയെ പിടിച്ചു കൊടുക്കണമെന്നാണോ സാർ പറയുന്നത്? വേണ്ട സാർ. പോലീസുമായിട്ട് ഞങ്ങൾ CIDകളെ ക്ലബ് ഏൽപ്പിക്കണ്ട. അവരവരുടെ രീതിക്ക് അന്വേഷിക്കട്ടെ. സാറിന് വേണ്ടി ഞങ്ങളുടെ സ്റ്റൈലിൽ അന്വേഷിക്കാം. അത് മതി. ആ സാർ, പക്ഷേ എനിക്കൊരു ഡിമാൻഡ് ഉണ്ട്. എനിക്കൊരു തോക്ക് വേണം. തനിക്കെന്തിനാ തോക്ക്? സാർ, ഞാൻ സാറിന്റെ ജീവൻ രക്ഷിച്ചതിന് ശേഷം എനിക്കുണ്ട് സാർ വധഭീഷണി. അതുകൊണ്ടാണ് സാർ ഒരു തോക്ക്. നിയമ തടസ്സങ്ങളില്ലേ അനുവദിക്കാം അല്ലേ സത്യനാരായണ? எக்ஸ்கியூஸ் மீ, நோ சார். துப்பாக்கி எல்லாம் ஒரு சாதாரண ஆளுக்கு அலோ பண்ணக்கூடாது. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? സാർ, രാവിലെ മുതൽ വൈകുന്നേരം വരെ ഓരോ VIP-കളുടെ ജീവൻ രക്ഷിക്കുന്നവനെ ഈ എന്റെ ജീവൻ ആര് രക്ഷിക്കും സാർ? സാർ ഒരു തോക്ക്. ഓക്കെ, തനിക്ക് തോക്ക് തരാം, പക്ഷേ ഒരിക്കലും ഉപയോഗിക്കരുത്. ഇല്ല സാർ. പിന്നെ എന്തിനാ സാർ തൂക്കിട്ടുണ്ട് നടക്കാനാണ് തോക്ക്? അതല്ല പറഞ്ഞത്. നിയമം കയ്യിലെടുക്കാനുള്ള അധികാരം പോലീസിന് മാത്രമാണ്. പിന്നെ ആത്മരക്ഷാർത്ഥം ഉപയോഗിക്കുകയാണെങ്കിൽ ആളപായം ഉണ്ടാവരുത്. മുട്ടിന് താഴെ വെടിവെക്കാവൂ. ഓക്കെ സാർ. முட்டிக்கீழ மட்டும் தான் ஷூட் பண்ணும். முட்டி மட்டும் வச்சுக்கிறாங்க போல. അതെ ഇന്നെങ്ങാനും പൊട്ടിക്കോ ഇത് വെക്കാനാ. അത് വെക്കുന്ന മൂക്കിലല്ല ചെവി. அது எப்படி கீழ தானடா வரும்? கால் வேள தொங்க விட்டு വെടി മാറി എന്റെ നെഞ്ചത്ത് കൊണ്ടാ ഒച്ച വെക്കാമോ? അല്ല സൗദേവ, ഈ വെടി കൊള്ളാനുള്ള ആൾക്കാർ ഇതേ ഹൈറ്റിൽ മതിൽ തരുവാ. നീ ഇങ്ങനെ ഒരു ഉത്തരവാദിത്വമില്ലാതെ വെടിയും വെച്ചോണ്ട് നടന്നോ? നിന്റെ പ്രായത്തിൽ എനിക്ക് പിള്ളേർ രണ്ടറിയോ? ഇതെന്റെ അമ്മയ്ക്ക് അറിയോ? നിന്റെ ചേച്ചിയുടെ കാര്യ പറഞ്ഞേ. എടാ മോനെ, നിനക്കിപ്പോ കേസുകളായി, പ്രശസ്തിയായി, മുഖ്യമന്ത്രിയായിട്ട് ബന്ധമായി. ഇനി വേണ്ടത് നിന്റെ അമ്മയ്ക്കൊരു കൂട്ടാ. അതിന് അച്ഛനേക്കാളും പറ്റിയ ഒരാളെ കണ്ടുകിട്ടണ്ടേ? അച്ഛാ, ബ്രോ, എനിക്ക് വേണ്ടി ഞാൻ കണ്ടുവച്ചിട്ടുണ്ട്. താമസിയാതെ ആ കുട്ടി നമ്മുടെ വീട്ടിലേക്ക് വരും. അയ്യടാ, കല്യാണം കഴിക്കാൻ വന്നിരിക്കുന്നവരാ. എനിക്ക് തന്നെ ഇഷ്ടമാണ്. തന്നോട് ആരാ പറഞ്ഞ് എന്നെ കല്യാണം കഴിക്കാൻ തനിക്ക് എന്ത് യോഗ്യത ഉള്ളത്? ഇയാൾ എന്ത് കേസാ ഇതുവരെ തെളിയിച്ചിട്ടുള്ളത്? താൻ വെറും ശംഭുവാ, ശിക്കാരി ശംഭു. ശിക്കാരി ശംഭു അതാരി? അതെ, വല്ലപ്പോഴൊക്കെ ബാലരമ വായിക്കണം. അതിൽ അങ്ങനെ ഒരാളുണ്ട്, കേട്ടിട്ടില്ലേ? ചക്ക ഇട്ടപ്പോ മൊയല് ചത്തു. ചക്ക, മൊയല്, ശംഭു, ഇവരും ഈ മൂസം തമ്മിൽ എന്താ ബന്ധം? താനും ശിക്കാരി ശംഭുക്കെ ഭാഗ്യത്തിനാ കേസ് തെളിയിക്കുന്നത്, അല്ലാതെ തനിക്ക് വലിയ കഴിവുണ്ടായിട്ടൊന്നും അല്ല. ഇയാൾ വെറും മരം മണ്ടനാ, പോങ്ങൻ. നിങ്ങൾക്കൊരു സത്യം അറിയോ? ഞാൻ ഒരു വലിയ സംഭവം. സത്യം. ദിവസവും ഒരുപാട് പെൺകുട്ടികളെ പുറത്തു വെച്ച് എന്നിട്ട് അവരോട് തോന്നാത്ത അതുകൊണ്ടൊരു കാര്യം ഞാൻ വീണ്ടും വീണ്ടും പറയാ, ഇത്തിരി ലേറ്റ് ആയാലും ഞാൻ നിന്നെ ഇതിനൊരു തീരുമാനം കല്യാണം ആലോചിച്ചെന്ന് എന്നോട് അവൾ പറയാണ് ഞാൻ വെറും ശിക്കാരി ശംഭുവാണെന്ന്. ഞാനതല്ലാന്ന് എനിക്ക് തെളിയിക്കണം. സത്യം അവള് മനസ്സിലാക്കിയ സ്ഥിതിക്ക് ഇനി എങ്ങനെ തെളിയിക്കും? കല്ലും മടി തപ്പണ്ട, ഞാൻ പറഞ്ഞ പിൻവലിച്ചു. പിന്നിലുള്ളവരെ കണ്ടുപിടിച്ച് ഈ CID മുസാരാണെന്ന് എനിക്ക് അറിയിക്കണം. ഇറ്റ്സ് എ ചാലഞ്ച്. പക്ഷെ നമ്മൾ എവിടെ തുറക്കണം? അല്ല, എവിടെ തുടങ്ങണം? സാഹചര്യ തെളിവുകൾ വെച്ച് ആ കമ്മീഷണറെയാണ് നമ്മൾ ആദ്യം സംശയിക്കേണ്ടത്. പക്ഷെ അയാൾക്ക് പിന്നിൽ ആരോ ഉണ്ട്.
അതാരാണെന്ന് നമുക്കറിയില്ല. എനിക്ക് കിട്ടി, സംഘത്തലവനെ പിടികിട്ടി. 2003 ജൂൺ 2-ാം തീയതിയാണ് സിറ്റി ഹോസ്പിറ്റലിൽ ബോംബ് വെച്ചത്. അവിടെ വെച്ച് ഞാൻ അവനെ കണ്ടു. അവൻ തന്നെ, എനിക്ക് ഉറപ്പാ. അവൻ വെറും ഭ്രാന്തനല്ലേ? അവൻ ഭ്രാന്തനായി അഭിനയിക്കുക. അല്ലെങ്കിൽ എന്തിനാ അവൻ എല്ലായിടത്തും വരണം? അവനെന്താ ഭ്രാന്ത? എനിക്ക് ഭ്രാന്ത് പിടിക്കുന്നു. വിക്രമൻ ചേട്ടാ, യു ആർ ഗ്രേറ്റ്. നീ വെറും വേസ്റ്റ്. ഇനി ഒരു നിമിഷം പോലും കളയാതെ നമ്മൾ അവന്റെ ഓരോ നീക്കങ്ങളും വീക്ഷിക്കുന്നു. നമ്മൾ അവനെ ഫോളോ ചെയ്യുന്നു. കം ഓൺ. സാങ്കാ ஆமா போலடா. இன்னும் நடிக்கிறது தான் போல. மென்டல் ആ എന്റെ തറവാട്ടിൽ നിന്ന് ആള് വന്നല്ലോ. ബാ 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 ഓടിക്കോടാ. വണ്ടിക്കാല ഇറക്കിയിട്ടുണ്ട്. വണ്ടിക്കാല ഇറക്കിയിട്ടുണ്ട്. എല്ലാ ഭേദമായിട്ട് സുഖമല്ലേ? ആ കിട്ടി. അവൻ പ്രാന്തം തന്നെയാ. ഇപ്പൊ ശരിക്കും കിട്ടി. അവൻ വില്ലനാണ്. മനുഷ്യന്റെ സമയം കളയാനായിട്ട് என்னடா ஒரு கோயின்சிடன்ஸா வந்துங்க எல்லாம். அக்கிஸ்ட் எதிலே வச்சு கை முன்னாடி போகுது, கையும் முன்னாடியே போகுது. அதனால பாக்குறாரு. ஓகே, கால் கீழே சுடுவாரு அவரா. सर सर मैं टेलीफोन बोरा में छुपा हूँ. मूसा मेरे पास आ रहा है. वो मेरे बाजू में है. भागो. என்ன பண்றன்னு கேட்டது. क्या कर रहा साहब? भाग. பச்சை தூங்கிடாத நீங்க. वो मेरे बहुत करीब आ चुका है साहब. भाग. சி அதுதான் कंफर्म. கீழே போய் குதிக்கிறது கீழே. मुझे बचाइए साहब. भाग. मूसा बोलिए. Hey! Stop, I said! Stop! मूसा ने पिस्टल निकाल ली है. वो जरूर मुझे मार देगा. नहीं मारेगा वो. Hey! वो मुझे जरूर मार देगा साहब. फिक्र मत करो, वो तेरे को குமுட்டை ஹிந்தி பேசினுகிறாரு. पब्लिक में वो नहीं मारेगा. अब मैं जरूर बच जाऊंगा साहब. இந்தியாவே வச்சிருக்கலாம், தேவையில்லை. भागो. I will shoot you! मूसा मुझे मार देगा साहब. भाग. अब मैं क्या करूं? डाउन. ஐயோ ஓச்சா. Sorry. திமிரு சார், இவனுக்கு ரொம்ப திமிரு. ஒரு ஆளை வெடி வச்சு கொல்றதுக்கு இவன் யாரு? போலீஸ் ஆபீசரா? സാർ, ഞാൻ മനഃപൂർവ്വമല്ല. അയാൾ രക്ഷപ്പെടാതിരിക്കാൻ വേണ്ടി ഞാൻ കാലിൽ വെടിവെച്ചത്. അപ്പോൾ അയാളെ Why don't you allow me to arrest him and take him to the court? ഇവനൊന്നും കേരള പോലീസ് ആരാന്ന് അറിയില്ല. അളിയ ഈ സമയം നിങ്ങളുടെ കുടുംബങ്ങളൊക്കെ തീർക്കാൻ ഇവിടെയല്ല. സർ ഫ്ലാസ്ക് ഫാക്സ്. സർ ஒண்ணு கூட கட்டது இல்ல. ആ കൊല്ലപ്പെട്ട ക്രിമിനലിന്റെ തലയ്ക്ക് ഡൽഹി പോലീസ് 5 ലക്ഷം രൂപ. ആ 5 ലക്ഷം നിനക്കുള്ള വായിക്കണം സർ. 5 ലക്ഷം நான் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் சார் വർഷം ശിക്ഷ എന്നായിരിക്കും. അല്ല ஒருத்தருக்கு லக் இருக்கலாம், ஆனா இவ்வளவு லக் இருக்கு. താങ്ക് യു സാർ. യു ക്യാൻ ഗോ. நான் யோசிக்கிறேன் என்னடா இது என்ன சொல்ற ஃபேக்ஸ் ഫ്ലാഷ്. അളിയന്റെ അളിയനല്ലേ അളിയൻ. ഈ അളിയന് സ്ത്രീധനമായിട്ട് ഒന്നും തന്നിട്ടില്ല. കിട്ടാൻ പോകുന്ന 5 ലക്ഷത്തിന്റെ പകുതി എനിക്ക് തന്നൂടെ അളിയ. അതിന്ന് ഒരു 5ന്റെ പൈസ ഞാൻ തരില്ല. വേണ്ട, 5ന്റെ പൈസ അളിയനെടുത്തോ, ബാക്കി എനിക്ക് എന്നൂടെ അളിയ. എന്ന് വെച്ച ഒറ്റ പൈസ പോലും തരില്ല. വേണ്ട, ഒന്നും തരണ്ട. എന്നാ ഇതുപോലെ 5 ലക്ഷം രൂപ വിലയുള്ള ഏതെങ്കിലും ഒരു ക്രിമിനലിന്റെ തല എനിക്ക് കാണിച്ചതാ. ഞാനൊന്ന് വെടിവെക്കട്ടെ. ഷൂട്ട്.
ഏയ് യാറാ അളിയൻ? ഒന്നുമില്ല സാർ. ഏയ് ഒന്ന് നിൽക്കോ? അല്ല, എന്താണ് പതിവില്ലാതെ ശിക്കാരി ശംഭുവിന്റെ അടുത്തേക്ക്? അല്ല, പത്രത്തിലൊക്കെ കണ്ടു ഒരാളെ കൊന്നൂന്ന്. അതൊക്കെ CID മൂസയുടെ സംഭവ ബഹുലമായ കുറ്റാന്വേഷണ ജീവിതത്തിലെ കൊച്ചു കൊച്ചു നാഴികക്കല്ലുകൾ മാത്രം. ഇതൊക്കെ ചെറിയ കൊല, വലിയ കൊല ഇനി കാണാൻ കിടക്കുന്നല്ലേ ഉള്ളൂ. കുട്ടിക്കൊരു സത്യം അറിയോ? ആരോടും പറയരുത്, ഞാനൊരു വലിയ സംഭവമാ. ആ മരിച്ച ആള് എന്റെ വീട്ടിലാ പേയിങ് ഗസ്റ്റ് ആയിട്ട് താമസിച്ചത്. അയ്യോ, അയാളുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന 2 പേരെ കാണാനില്ല. ഞാൻ കമ്മീഷണർക്ക് പരാതി കൊടുത്തിട്ടുണ്ട്. കമ്മീഷണർക്കോ? എന്ത് മണ്ടത്തരേ കാണിച്ചേ? എന്തേ? വന്നേ. കറക്റ്റാ തേടിയ ആൾ വന്നിട്ട്. അവര് ക്രിമിനൽസ് ആണെന്ന് ഞങ്ങൾക്ക് അറിയില്ലായിരുന്നു. എന്റെ മുത്തശ്ശനെ ഒന്നും ചെയ്യരുത്. ഒന്നും பண்ண மாட்டேன். ஏய் விட்டுறா பெரியவரே. இவள புடிச்சு வண்டியில ஏத்துங்க. സാർ, എന്തായി കാണിക്കുന്നേ? ഷീ ഈസ് ഇന്നസെന്റ്. Who are you? இந்த பொண்ணு மேல உனக்கு ஏன் இவ்ளோ சாஃப்ட் கார்னர்? லவ்வா? காதலா? இவ பண்ண தப்பு என்ன தெரியுமா? டெரரிஸ்டுங்களை காப்பாத்திருக்கா. நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஜாமீனே கிடைக்காது. உன்னோட ஹார்ட் நான் எடுத்துட்டு போறேன். உன்னால ரிலீஸ் பண்ண முடியுமா? എന്താ നിനക്ക് ക്രിമിനൽസുമായിട്ടുള്ള ബന്ധം? ഹാപ്പി காதல் பிசாசு ஏதோ சோக்கிய பரவாயில்லை. மூசா பொண்ணா ரொம்ப அழகா இருக்க. இந்த அழக நான் பார்க்கட்டுமா? இது வந்து அப்படியே வாண்டடா தமிழ்னா கெட்டவங்களா காட்டுற மாதிரியே வச்சு ஆரம்பத்துல தான் பண்ணுகிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு யாருக்காய் வரணும்ல, வெறி ஆகணும் அந்த கேரக்டர். தமிழன் மாறா இல்ல அவங்க போட்டே ஆகணும், அப்பதான் எங்களுக்கு டென்ஷன் ஆகும். 2 ஸ்லிப் கன்ஃபார்மா ஒரு நார்த் இந்தியன் ஒரு தமிழன் தேவைன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி கிட்ட ஒரு ஸ்லிப் வச்சுக்கோப்பா. இல்ல 2 ஸ்லிப் கன்ஃபார்மா வேணும். நம்ம விஜயகாந்த் படம்னா இது போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எதனா நம்மளுக்கு வந்துடுவாங்க ஸ்ட்ரைட்டா. எந்த இடம் தான் இது? அவ்வளோ நேரம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. போலீஸ் வேர் ஹவுஸ் நினைக்கிறேன். ஸ்பூன் கொடுண்டா தயவு செஞ்சு ப்ளீஸ்டா. கிளைமேக்ஸ் ஃபைட் இது இல்ல இல்ல அந்த கார் சீன்லாம் பார்த்தோம்னா அதுதான் ஸ்கூல் பசங்களாம் வருவாங்க, சாக்லேட் கொட்டும். இது வந்து போலீஸ் வேர் ஹவுஸ். இந்த டார்க் சைட் உனக்கு தெரியாது, அதெல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. இப்போ கூட சீனே தேவையில்ல தெரியுமா? மெயின் ஸ்டோரியில்னா அது இப்போ இவர் செத்துட்டாருன்னா ஓகே, ஒரு காரணம் இது. எல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. ஸ்கூல் டைம்ல என்ன பிரச்சனை? அதுதான் நங்குருத்த நச்சுன்னு பதிச்சாச்சு. मैं प्यार करती है you love me. தயவுசெய்து பாட்டு மட்டும் போட்டுருங்க, கண்டிப்பா இருக்கும். സാർ, ടെറർ ഗാങ്ങിന്റെ പ്രധാന കണ്ണിയാണ് ഈ മൂസ്. പോലീസിന്റെ കണ്ണി പൊടിയിടാനും പബ്ലിക് സപ്പോർട്ട് നേടിയെടുക്കാനും വേണ്ടി അവൻ തുടങ്ങിയതാണ് CID പണി എന്നാണ് FIR-ൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. அவன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினல் சார்.
സംശയത്തിന്റെ പേരിൽ ഒരാളെ കൊല്ലാൻ ഓർഡറോ? அடி வாங்கினாரு பாட்டு முடிஞ்சோட நல்லா அத்தனை நாள் போய் பாட்டு ரொம்ப அன்பா பழகுறதுனால அவனுக்கு இவ்வளவு திமிரு வந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏறி என்ன அடிச்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போன அவனுக்கு ரிபலா கலர்ல தெரியல அவருக்கு. எதுக்கு சார் போலீஸ் பிரிச்சு விடணும் சார்? மிஸ்டர் கௌரி இத்தனை இமோஷனல் ஆவருது. ஐ அம் சாரி சார், ஐ அம் வெரி வெரி சாரி, பட் ஐ அம் எமோஷனல் சார். 15 வருஷமா நான் இந்த தொப்பியை வச்சிட்டே இருக்கேன் சார். இந்த தொப்பி மேல அவ்வளவு சின்சியாரிட்டி சார் எனக்கு. ഡിഐജി എന്ന് പറയുന്നു. 15 വയസ്സ് മുമ്പ് തൊപ്പി ഞാൻ വെച്ചിരിക്കുന്നു. ഞാൻ വിശ്വസിച്ചു. ഇപ്പോ 15 വയസ്സ് മുമ്പ് ഒരേ തൊപ്പി വെച്ചു. தப்பு தானே? சம்மதிச்சலோ சார்? அவனை அரெஸ்ட் பண்ணணும் சார். ப்ளீஸ் இஷ்யூ தி ஆர்டர் சார், ப்ளீஸ். எஸ் யூ கேரி ஆன். அந்த காமெடில உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு தான் புரியும். அதனால தான் நாங்க சிரிச்சோம். வாண்டட் நம்ம சிரிச்சாலே அவங்க புரிஞ்சிக்காமே தப்பா நடந்துக்கிறாங்க, எத்துக்கிறாங்க. வந்துட்டானா? ஓ மெயினால அந்த அவனுமே என்ன அவர் பேர் ஏதோ சொல்லியிருந்தாங்களேடா, பூசாவா சில்லி கிறிஸ்பத்துலாம் ஒரு தெரியுமா பழைய ரஜினி பத்துலாம் கொண்டு வந்து நம்ம ரியாக்ஷன் பார்க்க மட்டும் கஞ்சி சட்டைக்கு தான் போடுறேன், நான் லோட்டு உள்ளே இருப்பீங்க ரொம்ப பார்க்குறீங்க. ஓ ஏன்னா இவர் அங்கே வந்து ஹோம் மினிஸ்டர் வந்துக்கிறார் சென்ட்ரலில், அப்போ பிரச்சனை போகும். நேற்று ஜெயிலில் போட்டு அங்கேயும் இங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த அளவு பவர் அதான் அப்போ அவ்வளோ பவர் ஆகுறான். ഏയ് നമുക്ക് ഈ പടക്കം പൊട്ടിച്ച് പോലീസുകാരെ പേടിപ്പിക്കാം. പേടിപ്പിച്ചാ മതി, തൂറിപ്പിക്കണ്ട. സഹദേവ അവന് മൂട്ടി തീ കൊളുത്തടാ. എന്നെ ഹനുമാനാക്കാൻ പോവേണ. അതെ, ഡിസ്ട്രാക്ഷൻ ഈ ലങ്ക മൊത്തം ചുട്ടി ചാമ്പലാക്കണം, മനസ്സിലായി? എന്നാ വേഗം മാല കൊളുത്ത് തീ. ഈ മാല அதுல வடிவேலை யூஸ் பண்ணுவாங்க. അതൊക്കെ മറക്കൂടോ? பெண் வேஷத்துல உள்ள போவாரு. இதான் ஹனுமார் அனுப்பிச்சு விடுவாங்கல்ல. கவர்னர் ஐயா, அந்த சீனை தான் இங்க எப்படி, இந்த சீனை தான் அங்க அப்படி உஷாரா இருக்கான் பாஸ். நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். ஒரு வார்த்தை அங்கிருந்து இப்படி வந்ததுன்னு சொன்னா அவ்வளவுதான். டைம் கோட் போட்டு கமெண்ட்ல வந்துரும். வெற்றி இதுதான் ஓஜி, தெரிஞ்சுக்கோ, கொண்டு வந்துரும் கமெண்ட். ഞാൻ ഒരു തെറ്റും ചെയ്തു. തീവ്രവാദികളെ അമർച്ച ചെയ്യാൻ ഞാൻ ഓർഡർ ഇടുമ്പോൾ എനിക്കറിയില്ലായിരുന്നു അതിൽ വെണ്ണീറാകേണ്ടി വരുന്നത് അവരുടെ ജസ്റ്റ് ഉള്ള வரதுக்காக மட்டும் യൂസ് பண்ணுவாங்க. പിന്നീട് അവരുടെ തീവ്രവാദം രാജ്യത്തോടായിരുന്നില്ല, എന്നോടായിരുന്നു. അതിന് ഞാൻ കൊടുക്കേണ്ടി വന്ന വില വളരെ വലുതായിരിക്കുന്ന ബാബയെ വിട്ടുകിട്ടാൻ വേണ്ടി എൻ്റെ ഇളയ മകളെ അയാളുടെ ആളുകൾ തട്ടിക്കൊണ്ടുപോയി. അവളെ കൊന്നുകളയെന്നുള്ള ഭീഷണി ഞാൻ വകവച്ചില്ല. എൻ്റെ കുഞ്ഞിനേക്കാളും എൻ്റെ രാജ്യത്തെ ഞാൻ സ്നേഹിച്ചു. ഈ രാജ്യത്തിനു വേണ്ടി എൻ്റെ ജീവൻ ബലി കഴിക്കേണ്ടി വരുന്നതിൽ എനിക്ക് വിഷമമില്ല. പക്ഷേ മൂത്ത മോളെ ആരുടെയെങ്കിലും കൈ പിടിച്ചേൽപ്പിക്കണം. അതുവരെയെങ്കിലും എനിക്ക് ജീവിക്കണോ? இவங்க போட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுக்கிறான்பா. नहीं हुआ, वो साला मूसा अंदर है. மூசா? யாரோ கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்தாதான் அவங்களாம் கிளம்புவாங்க. கமாண்டரா நாய் மாரி கமாண்ட் கொடுத்தா தான் போவாங்க. வந்துச்சு பாரு. நாய் வர முடியாது. വണ്ടി എടുക്ക്, ഈ ആണ്ടില്ലെങ്കിലും ശരിയാവോടോ. അർജുൻ, ഇവനെ ഫോളോ ചെയ്താൽ അവരെ പിടിക്കാം. ഓടുന്ന പട്ടിക്ക് ഒരു മുഴം പിമ്പേ. ആരാണ് പിമ്പ്? ഞാനൊരു പഴമൊഴി പറഞ്ഞാടോ. പട്ടി തന്നെ അല്ലടോ. போலீஸ் வந்து வச்சுட்டு போறான். ஆமாண்டா, போலீஸ் வந்து வச்சுட்டு போறாடா. என்னடா போலீஸ் வச்சுட்டு போறாடா.
நாய் வசிக்கு தான் பபுள் போட்டாங்களா? அது பேச தெரியணும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்டா. அரே அவர் பாவம் வயசானவர் வேற. ஐயோ நான் அந்த கேப்ல வந்துருந்தோம். நல்ல முட்டை வேலை. நெருப்படி வீடு மாதிரி பார்த்தா சிஎம் யாடா கொல்ல வரீங்க? நீங்கெல்லாம் போலீஸாடா? ஒருவேளை அவர் தான் டைரக்டரோ? ஜானி ஆண்டனி தானே? ஐயோ எல்லாத்தையும் தூக்கி போட்டா இது தெரிஞ்சிருமாடா? வேஷம் தெரிஞ்சிடும். മുട്ടക്കിട്ട് എല്ലാം കളി നിങ്ങളുടെ ബൈക്കൊക്കെ എന്തേ? സൗദേവാ വണ്ടി വിട്ടോടാ. വിനായകൻ സ്ലാങ് மாதிரி നാളെ യോசிச்சு யாரா இருந்து பேசுவாங்க? இந்த பம்மல் கே சம்பந்தத்துல வருந்திருக்கும் ஒரு சீக்வென்ஸ். யாரா இந்த பாய்? പിന്നെ പൊക്കോ പൊക്കോ. എലിമീശ വണ്ണത്തിലാ 2 മരണം മിസ്സായത്. அதுல வடிவேல் கார்லயே தான் இருப்பார்ல. இந்த முட்டை அடிச்சுனே ஒரு இடத்துல இது ஆயிடுவார், பிளாக் ஆயிடுவார். அதெல்லாம் பட்டன்ல தான் அமுக்குற மாதிரி நான் பார்த்தேன். அது வரும்னு நினைக்கிறேன். മൂസാക്കാർ എന്താ ഞാൻ കാട്ടും. கேட்டவனே ஃபைட் டெக்னாலஜியா കുറച്ചു നേരം ഗോലി കളിക്കുന്നു. திருத்தம் இருந்தா அது நீ ஒண்ணு மாதிரி சொன்னா கேரளாவே கிளம்பி வந்துடும் நமக்கு. பேட் மூவி டெத் ரேஸ்ல வரும் மத்தியா. அப்புறம் செம்ம பண்ணா இருந்துருக்கும்ல. கூட ஒருத்தர் கார்லயே இருப்பாரு. அவர் தான் சொன்னாரு, ஸ்கூல் பசங்க வராங்க, அந்த சாக்லேட் பட்டன் அப்படின்னு. ഇവനൊക്കെ കുറച്ച് മുളക് പൊടിയുടെ எஃப் அண்ணா ஃபேன் ஃபேனா? மிளகா பொடி. ഇവന് കൊടുത്താലോ? மிளகா பொடி எம்பியா? சிஜி அதுதான் அது பைக்கு மட்டும் தானே எப்படிக்கா வந்தது? அவர் ஏர் கன் வச்சிருந்தார்ல அவரு. நான் அப்படியே குதி அர்ஜுன் ஜம்ப். நாய் என்னடா ஆச்சு? நாய் கார்ல ஆனா ரியல் ஷூட்டிங் என்ன பண்ண தூக்கி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. நாயவா? ஆமா ஷாட் பாத்தியா? இது கூட யூஸ் பண்ற மாதிரி தெரியல. ரியலா இருந்ததா? ஆமா. குண்டடி போட்டுருக்கா அவருக்கு. நிறைய பிளட் போய் செத்துட்டு மயக்கம். புல்லட்ஸ் இருக்கு அதுல. போய் 4-5 கிட்ட 12 இதுல
Throw the gun. முஸ்லீம்னு மசூதி பூஜை போட்டாங்க. அப்படிதான் ஒரு ஹிந்திக்காரன் ஒரு தமிழ்காரன் எல்லாம் கேட்டாங்க. காரில் நாய் மூசா சிஐடி மூசா எத்தனை வந்துடும் நீ மூளா பாரு 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 நம்ம முதலமைச்சரை பாரு. Kerala CM, Lion of the South. மறுபடியும் அதே தப்பு பண்றாங்க. ஈஸியா சுட்டு முடியுமா? டாக் இருக்கு, அர்ஜுன் இருக்காப்புல. अरे इसको क्या हो गया? अपनी हंसी में कोई गड़बड़ था क्या? Commissioner, the great Baba, the tiger of the north. Hey, 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 hey. ये पागल तो नहीं हो गया कहीं? blood proof. Whoa. Use my gun. Thank you. Gap let. மாட்டிட்டு பங்கு. சாட்சி சிஎம் இருக்காரு நல்லா. हाय मूला மூசா हाँ मूसा मूसा காலு கீழே சுற்றுவாங்க. Hands up. Hey, 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 no, 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 Hands up. no, hands up, Hands down. hands up, Hands up. hands up, Hands down. hands up, Left. left, It's right. oh, foot, oh, I'm sorry, left, டாக் Left, தான்டா right, வேற left, level. right, left, right, left, with your legs. Left, right, left, right, left, right, left, right, left, right. About turn. Ready, sir. hey, Hey. அது சொல்லிடுச்சா? everything is okay. ஐயோ இவங்க அந்த நாட் அடிக்கட்டு ஸ்காட்லாண்ட் எங்க தெரியுதுல? ஷெர்லாக் ஹோம்ஸ். இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. അർജുൻ സൂക്ഷിച്ചൊക്കെ ഇരുന്നോളണം, വിമാനാണ്. யாரா பைத்தியக்காரன் நினைக்கிறேன்டா. ഓക്കേ. എടപ്പിള്ളി സ്റ്റോപ്പിലിട്ടാ ബാക്കി വല്ലതും ഉണ്ടാവുകയാണെങ്കിൽ ആലുവയിൽ ഇറക്കാം. പാപ്പി അയ്യോ എടാ ഭ്രാന്തൻ, അയ്യോ ഇതിനകത്ത് ഭ്രാന്തൻ അച്ചോ. എന്താ ഇയാൾ കളിക്കുന്ന സുനാപ്പി എന്ത് எல்லாமே பண்றாங்க அது. അർജുന ഒന്നും പറയണോ? ആളിറങ്ങി നിർത്തണോ? അയ്യോ പൈലറ്റ് ഇനി നമുക്ക് ഫ്ലൈൻ പൊക്കി തട്ടി കഴിക്കാം. ഇനി ഫ്ലൈൻ വട്ടത്തിൽ കളിക്കാം. ஐயோ இதெல்லாம் ഇനി ഫ്ലൈൻ കളിക്കാം. just landing in Scotland is problem to us. இதுக்கு இது போல செகண்ட் பார்ட் இது போல அப்படியா போட்டுக்கிறாங்க. ஆக நியூ இயர் ஸ்பெஷல் மூவிஸ் மற்றும் ஸோ வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நியூ இயர் வந்து 3வது வருஷமாக சிரிப்போடு ஆரம்பிச்சுக்கிறோம். நம்ம ஆனால் வந்து போனதே தெரில. 2 hours 50 minutes கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. அது ஜாலியாக இருந்தது. முக்கியமான வந்து இதுதான், இந்த நாய் தான் வேற வரும். சிறான பண்ணி வச்சிருக்காங்க. நாய் நல்லா
பாவனா மட்டும் தான் எதுக்கு வச்சாங்க நீ தூக்கிட்டேன்னு என் கதை ஒன்றும் அப்படிதான் இருக்கு. அது வந்து கடைசி சிஎம் கூட போயிட்டு பார்க்கணும், அதுக்கு செக்யூரிட்டிலாம் இருக்கும், அதுக்காக வச்சுக்கிறாங்க போல, பாவனா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு படம், காமெடி நல்லா இருந்துச்சு. எல்லாம் பழக்கம் போல் நம்ம அந்த இவர் காமெடி நம்மளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, அவரோட காமெடி நம்மளுக்கு செட் ஆகுது. அவர் பேசுறது விநாயகன் பேசுற மாதிரி எல்லாரும் காமெடியுமே நல்லா தான் இருந்தது. நம்ம அவருக்காக சூஸ் பண்ணோம், பட் மற்ற எல்லாரும் காமெடியும் அந்த ஃபேக்ஸுக்கு அதெல்லாம் நான் என்ன வார்த்தை அதுக்கு யோசிக்கிறேன் நான். அவர் ஸ்கோர் பண்ணலான்னு பாரு, செட் ஆகல. நிறைய பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சது படத்துல, எல்லாரும் சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் ஆஃப் திலீப்போட பீக் நினைக்கிறேன் இந்த படம். ஆமாம், நம்மளும் தொடர்ந்து 2 படம் திலீப் அவரோட மூவி வந்து இன்னொரு நல்ல படம் பார்த்துருவோம் திலீப். ஆமாம், ஸோ இதனால தான் அந்த கமர்ஷியல் இது பொழுது ஒரு கமர்ஷியல் செட் ஆகி அது கரெக்டு தான்டா. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நீ இவரெல்லாம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன், மம்முக்கா அவர்லாம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன், அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, அவருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு, அதனால பண்றேன். இவருக்கு வந்து ஓகே ஐ எம் குட் வித் திஸ்னு ஒன்று, எதுக்கு நான் வந்து நான் இப்போ நல்லா பண்றதை நான் பண்ணிட்டு போறேன், ஃபேமிலியாக போய் பாருங்க ஒரு மூவி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா எனக்கு இது நல்லா வருதுப்பா, நான் இதை பண்ணிட்டு போறேன், எதுக்கு என்ன இது பண்றீங்கன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் இப்போ ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் நல்லா இருக்குன்னு தெரியல, அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் சில காமெடி சீன்ஸ்லாம் இருந்தது, மேபி தெரியல, அது பார்த்தா தான் தெரியும் அது. ஆனால் இந்த படம் எல்லாருமே காமெடி வந்து கரெக்டாக இருந்ததுடா. 2003 இதெல்லாம் சுற்றி பார்த்துருவோம். இதெல்லாம் 2003 பீக், இந்த படம்லாம் சரியான பீக்காக இருந்திருக்கும். தமிழ் ஜாலியாக இருந்ததா? ஆமாம், தமிழில் சொல்லணும்னா எனக்கு என்னன்னா இது ஓஜி சூப்பராக இருந்தது. நான் தமிழில் வந்து வடிவேலு காமெடிஸ் மட்டும்தான் அங்கே இதுவே. அவரை வச்சு படம் போச்சு, படம் அவரை வச்சு ஃபுல்லாகவே அவரோட காமெடி ஸ்பீக்கில் இருக்கும். எனக்கு அந்த பேர் வச்ச சீன் தான் வந்து லைட்டாக கொஞ்சம் இது வந்தது. இதில் சூப்பராக இருக்கும். பரவாயில்லப்பா, ஃப்ரெண்டுக்காக நீ பேர்லாம் இப்போ கூட நான் பேர் தான் வச்சு. ஹீரோவோட வடிவேலுக்கு நிறைய இது இருக்கும் படத்தில். வடிவேலுனால தான் அந்த படம் தமிழில் ஓடிச்சு. சிஎம்ல கவர்னர் ஐயா எல்லாம் அல்டிமேட் டெம்ப்ளேட், அதெல்லாம் இன்னைக்குமே அந்த இது என்ன என்ன ஐட்டங்களும் சாங்கு அது கூட நான் மிஸ் பண்ணேன். அது செம்மையா இருக்கும். என்ன என்ன டான்ஸ் எனக்கு ஒரிஜினல் லிரிக்ஸ் யாருமே தெரியாது. அது பழைய படம்டா. இருக்கிற எல்லா இந்த 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு எல்லாம் இந்த லிரிக்ஸ் தான் ஞாபகம் இருக்கும். என் அப்பாலாம் போய் படம் பார்த்துட்டு வந்துட்டு நிறைய வாட்டி சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் எங்களையும் கூட்டிட்டு போனாங்க. ஓப்பனிங்கே திருவிழா மாதிரி இருந்துச்சுறாங்க, பேனர்லாம் வச்சு. ஸோ வந்து கரெக்டாக இந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 3ஆம் கிளாஸ் படிச்சுருக்கிறோம், 3rd ஸ்டாண்டர்ட் 3. ஆமாம், 3rd ஸ்டாண்டர்ட். நல்லா இருந்துச்சு படம். இவரு திலீப்போட காமெடிஸுமே சரி, அந்த இந்த திலீப் தான் ஹோல்ட் பண்ணார், நல்லா ஹோல்ட் பண்ண நிறைய இதில் வந்து அந்த அந்த இதெல்லாம் போச்சு பத்தியா, அந்த கார்லாம் அங்கே போயிட்டு நின்றுட்டு வாசல்ல வந்துட்டு வரவா சைக்கிள் வண்டிச்சு, அது நல்லா இருந்தது. நிறைய விஷயம் வந்து அவரோட இது வந்து பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு. ஏன்னா த்ரூ த ஃபிலிம் அவர் தான் இருந்தாரு, நல்லா ஹோல்ட் ஆச்சு. நல்ல ஒரு மூவியோட நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இந்த கொஞ்ச நாளாகவே ரீமேக்ஸ் ஓட ஓஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். திரும்பவும் வரோம், இன்னொரு ஓஜி எடுத்துட்டு வரோம். அது வந்து நாங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நாங்கள் அந்த மூவி வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவி. அது வந்து தொடவே முடியாது. அது ஒரு ஜானர். 2-3 படம் இருக்கு, அப்படி இருக்கும். அது வரும், பார்ப்போம் அதை. ஸோ எஸ், ஸோ ஒன்ஸ் அகேன் நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர். 12 மணிக்கு பார்த்துட்டு நல்லா தூங்கிடுங்க. தூங்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போறீங்களோ சர்ச்சுக்கு போறீங்களோ மணிக்கு உட்காந்து அவங்க நியூ இயர் கொண்டாடாம கேசி வந்து 11 to 1டா. இதை காலையில் ஏந்திரிச்சு சொல்கிறேன். நைட்டு செலிப்ரேட் பண்ணாமல் சிஐடி மூசா பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க. ஒன்று திக்கணும்னாலே பார்ப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது பாதி பேர் ஓகே ஓகே சிஐடி மூசா, பாதி பேர் ஆஹா அது எப்படி தெரியுமா, ஆத்தி இவனுங்களா என்ன சொல்லி வச்சிருக்கானுங்க. அந்த ஒரு டோர் வெளியே டெத்து நிக்கும், ஒரு டோர். ஆஹா, இது தொட்டு என்ன பண்ண போறாங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி தான்டா. நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ண ஒரு 20 நிமிஷத்துல வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். வெயிட்டிங் ஃபார் லாங் டைம் ஃபார் திஸ் மூவி, தேங்க்யூ ஃபார் ரியாக்டிங், அப்படி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். டைம் ஆக ஐயோ டைம் ஆகுதே என்ன திட்டுறாங்க. பேட் வேர்ட்ஸ் அப்படியே இங்கிலீஷ் ஆயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்டா, அதுதான் நம்ம இங்க பேசுறோம். ஆனா சில இதுல நம்ம கரெக்டா சொல்றோம், ஆனா அவங்க சில இது ஏத்துக்க மாட்டாங்க. அது நீ சொல்ற மாதிரி தான்டா. இப்போ எனக்கு ஒரு படம் பிடிக்கும், உனக்கு ஒரு படம் பிடிக்கும், வேற ஒரு படம் பிடிக்கும். அதுக்குன்னு வந்து நீ உனக்கு பிடிச்ச படம் பெருசா. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆக்டர்ஸ் யார் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது.
பெரிய ஆக்டர்ஸ் கூட நாங்க யாருமே பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு மம்முட்டி படம் ஒரு 2 படம் தமிழ்ல பார்த்துருக்கோம். மோகன்லால் பார்த்தா ஜில்லா தான் பார்த்துருக்கேன். இல்லடா இருவர் பார்த்துருக்கேன். இருவர் ஜில்லா. கமல் கூட ஒரு மூவி உன்னை போல் வருவாரு. அப்போண்டா 3 படம் பார்த்துக்கிறோம். மம்முட்டி இது ஒரு 2 படம் அப்படிதான் பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஃபீல் ஆகுதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு என்னன்னா அவங்க 2 பேர் வந்து ஆக்டர்ஸ்னு தெரியும். ஆனா வந்து அவங்களோட உட்ல வந்து அவங்க அவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ்னு தெரியாது. நம்ம இவ்வளவு மூவிஸ் பார்த்துருக்கோம். அதான் தெரியும் கொஞ்சம் தெரியும். ஓகே இவங்களோட லெவல்ஸ் வந்து அப்படி எல்லாம் வந்து சண்டே வந்து ஏஞ்சிக்கிறேன். ஏதாவது பெரிய ஆள் மூவி நம்ம போடுதுன்னு லேட்டா ஏஞ்சி போன் எடுத்து பாப்பேன். ரைட்டா இதுதான் கழுவி ஊத்திருப்பாங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டோமினிக் அந்த லேடிஸ் பஸ் அதுல எதுக்கு திட்டுனீங்க? திட்டுவாங்க. ஓகே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். இல்ல இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா சம்மர் என்பது திட்டுனீங்களா ஒத்துக்கிறேன். அதுல ஒரு நியாயம் இருக்குது. டோமினிக் அந்த லேடிஸ் பஸ்ல அவங்களுக்குள்ளே வாரு குறுக்க தலை விட்டா என்ன நீ ஒரு வாங்கிக்க நம்மளுக்கு ரெடி. எங்களையும் போட்டு திட்டின்னு அவங்களும் திட்டின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா கேங் வேற ஆயிடுச்சு டோமினிக் இந்த லேடிஸ். இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும் பாரு. வடிவேல குனியை வச்சு குத்துன்னு குத்துவாங்க. வடிவேல் தனியா போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் கமெண்ட் போட்டு பின்னாண்டா பண்ண. லாஸ்டா எப்போ மம்முக்கா படம் பார்த்தோம் ஒரு மாசம் முன்னாடி. அதே மாதிரிதான் இது மோகன்லால் படம். மோகன்லால் முதல் நிறைய பார்த்தோம். இந்த வருஷம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது என்னன்னு ஒரு மம்முக்கா படம் பார்த்தோம்னு வச்சுக்க எல்லாரும் இறங்கிடுறாங்க. மச்சான் மாட்டின மச்சான் வாங்கடா. எனக்கு தெரிஞ்சு வந்த உடனே லிங்க் எல்லா ஃபேன் பேஸோட குரூப்ல போகணும் நினைக்கிறேன். வாங்க கைஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ணலான்னு. அதாவது 10 மோகன்லால் படம் பார்த்ததுலாம் தெரியாது. ஒரே ஒரு மம்முக்கா படம் பார்த்தது இவனுக்கு மம்முக்கா ஃபேன்றான்னு வந்துடுறாங்க. என்னடா லாஜிக் இது? ஆக்சுவலா எனக்கு இல்ல எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் என்னன்னா இதுல என்னன்னா பயாஸ்டாவும் இல்ல. இல்ல எனக்கு என்னன்னா படம் பிடிச்சதுன்னா பிடிச்சது, பிடிக்கலன்னா பிடிக்கல. எனக்கும் அப்படிதான். இப்போ சிம்பிளா வந்து நம்ம போனதுல சொன்னோம். அதே மாதிரி காமெடி வந்து காமெடியா இருந்தாதான் சிரிப்பு வரும், சிங்க் ஆகணும். இப்போ இந்த இதுலலாம் வந்து எனக்கும் தெரிஞ்சு இந்த படத்துல வந்து சேடி மூசல ஸ்லாங்ஸ் நிறைய இருந்தது. ஆனா அந்த காமெடி புரிஞ்சுது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணோம். நிறைய இது வந்து காமெடி ஏன் வருது ஏன் சொல்றாங்க விஷுவலா மூவ் ஆகிட்டே இருக்குடா மூவி. வெறும்னே டாக்கி போர்ஷன் மட்டுமே இல்ல, விஷுவலாவும் இருக்கு பிளஸ் வந்து டயலாக்ஸும் இருக்கு. நிறைய இது நல்லா இருந்தது. அந்த மேல இந்த ஒரு குதிக்கும் போது ஓகே ஒரு பிளஸ் பாடி லாங்குவேஜ் மேனரிசம் இருக்கு, நம்மளால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் அதனால ஓகே. சில இது புரியலன்னா அது என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு தான் புரியும், புரியும். இதுல நிறைய இருக்குடா, சில நான் மிஸ் பண்ணிட்டேன். கொண்டார் போயிட்டு சப்டைட்டில் இது நல்லா இருந்திருக்கு சிரிக்கா மூட்டமே தோணுச்சு. ஏன்னா இப்போ எடிட் பண்ணும்போது நிறைய விஷயம் புரியும். அப்பெல்லாம் நாங்க ஜாலியா சிரிச்சு அதே ஒண்ணு இருக்கு. எனக்கு இது எத்தனை வாட்டி சொன்னது எல்லா வீடியோல இது. ஆனா என்ன பண்ண புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா வந்து ஒன்னே ஒன்றுதான் வந்து ஃபேன் பேஸ் சண்டை வந்து போடாதீங்க. நான் கமெண்ட்ஸ்ல நிறைய பார்த்தேன் ஃபேன் பேஸ். அதுல சிலதுலாம் ரொம்ப சிலது வந்து டு பி ஃப்ராங்க் வந்து யூசிங் எனக்கு அது பிடிக்காது. எனக்கு வந்து சில கமெண்ட்ஸ் வந்து நானே வந்து எடிட் அவுட் பண்ணிட்டேன். வேண்டாம் இதெல்லாம் வந்து இருக்க ஃபோரம் பப்ளிக் ஃபோரம்ல போடக்கூடாது. அதெல்லாம் எப்படி யோசிச்சு போடுறாங்கனே புரியல. அதான் டோன்ட் யூஸ் பர்சனல் அப்படியே வெனம் அப்படியே ஏத்துறாங்க அப்படியே உள்ள பர்சனல் திங். இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லடா. என்னடா இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? நினைச்சு பார்க்கவே இல்லடா. நிறைய கமெண்ட் இதுல என்னன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கோம் அந்த படத்துல அடிச்சு நின்றாங்க. அந்த வீடியோல ஒரு நாள் வார்த்தை யூஸ் பண்ணல, ஒண்ணு கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டோம்டா. ஜாலியா அந்த படம் பார்த்து இருந்தோம். இப்போ வந்து என்னன்னா நீங்க ஓகே கமெண்ட்ஸ் போடுங்க, சண்டை போடுங்க, அதெல்லாம் சொல்ல இட் ஹேப்பன்ஸ். ஹெல்த்தி ஃபைட் இஸ் ஓகே. பட் நிறைய விஷயம் வந்து அந்த ஃபைட்ல வின் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அதனாலதான் இது வந்து எங்களை திட்டுறதுன்னு இல்ல. ஒரு அவங்க ஃபேன்ஸ் அந்த வேற பேர் இருக்கு பர்டிகுலர் பர்சன் அவங்களே வந்து ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணி திட்டுறாங்க. பர்டிகுலர் பர்சன் இல்ல, நிறைய கமெண்ட்ல பர்டிகுலர் கம்யூனிட்டியை திட்டுறாங்க. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து அநியாயம் அப்படிலாம் பண்ண மாட்டான்.
இதெல்லாம் வந்து பெரிய சண்டையே இல்லை. இங்கே தமிழ்நாடு விஜய் அஜித் ஃபேன்லாம் வந்து இன்டர்நேஷனல் ட்ரெண்டிங்லாம் போயிருக்கு. ஆனால் அதில் யாருமே ரிலீஜன் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணதே இல்லை. ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ண கம்யூனிட்டியை பற்றி யூஸ் பண்ணது இல்லை. பட் அதுக்குன்னு வந்து நாங்கள் பெரிய நாங்களும் இதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா இல்லை இன்டர்நேஷனல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு விஜய் திட்டின டேக் ட்ரெண்ட் ஆகும், அது செகண்டில் அஜித் திட்டினது ட்ரெண்ட் ஆகும், அது இன்டர்நேஷனல் போயிருக்கு. அதெல்லாம் இந்த ரீச்சே வரல இதெல்லாம். ஆனால் இங்கே ரொம்ப பயங்கர இது. ஏன்னா ஃபாரின் பிளேயரு கிரிக்கெட் ஆடி இருக்கான், இங்கிலாந்து பிளேயர், அவன்கிட்ட போயிட்டு வலிமை அப்டேட்லாம் கேட்டவங்கடா. அதுவாது பரவாயில்ல, ஸ்பீடு கிட்ட போயிட்டுலாம் கத்திக்கிறோம்டா. நாங்க கத்துறது கூட ஒழுங்கா கத்துலடா, தப்பா கத்திட்டு வந்துக்கிறோம்டா. தளபதி கே அப்படின்ட்டு தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் சொல்லிக்கிறோம்டா. அதனால நானும் ஒரு மங்குட்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரிலாம் ஃபேன் ஃபைட்ஸ் அண்ட் வார்ஸ் இருக்கக்கூடாது. காரணமே இல்லை, காரணத்தை உண்டாக்கி சண்டை இப்போ என்னன்னா நீ ஆஸ் அ ஃபேன் ஃபைட் ஆகி இப்போ நீ எத்துக்குன்னு வச்சுக்க, டப்புன்னு வந்து ஒருத்தை நீ அனில் ரெடி நீ ஆமாடா அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து உங்க படம் நல்லா இல்லடா, அது கண்டாவே அவங்க குச்சாம், அது எப்படா குருவி பத்துல ஒரு 200 மீட்டர் குச்சாரு, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சண்டை போடணும். அதை விட்டு ஒரு கம்யூனிட்டி எடுத்து அது அவங்க கம்யூனிட்டி, அதனால தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்க போக மாட்டாங்க. அது தப்பு. நீ அவர் படம் நல்லா இல்லையா, அவர் ஆக்டிங்ல வச்சு ஏதாவது காமெடி பண்றியா பண்ணிக்கோ, நானும் வரேன் கூட அடிக்கிறதுக்கு. ஆனா இது பண்ணனா உன்ன அதெல்லாம் தூக்கி வச்சு கமெண்ட் டெலிட் பண்றதே பெரும் பிரச்சனை. அது கமெண்டா கூட இல்ல, ரிப்ளை வேற இருக்கு. ஒரு கமெண்ட்டுக்கு 40-50 ரிப்ளை. அந்த இது வரைக்கும் திட்டிருக்காங்க, ஒரு ரீசன் இருக்கும், சம்மந்தப்பட்ட ஆக்டர் இல்ல எதனா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்போம். இது வந்து இதுல வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்ல. திஸ் இஸ் வந்து டு பி ஃப்ராங்க் வந்து திஸ் வேர்டு இதுக்கு என்னன்னா டாக்ஸிக். நீங்க வந்து மத்த ஏதாவது எடுத்துக்காதீங்க. ஆனா ஒரு விஷயத்த வச்சு யூஸ் பண்ண கூடாத ஒரு விஷயத்த வச்சு இன்னொருத்தர் வந்து தப்பு சொல்றது வந்து டாக்ஸிக் தான். அது வேற வார்த்தையே கிடையாது. இதுக்கு நீ என்ன வேணா, இப்போ நான் சொன்ன பத்தியா, இதுக்கு என்ன வேணா திட்டி போட்டுக்கலாம். நம்ம இப்படி பேசியிருக்கோம், நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு ஒரு ஃபேன் பேஸ் குரூப் இருக்கும் பொழுதுரா. ஏன்னா சடனா ரைடு வராங்க, அதுதான் குரூப்ல போட்டுருவாங்க பொழுது. என்னது பொட்டன் மார்க்ல வந்து திட்டுடா அப்படின்னு போட்டுறாங்க பொழுது. எல்லாரும் வராங்க, ஓகே பாஸ் மிஷன் அக்செப்டட்னு லைனா இறங்கிடுறாங்க வந்து உள்ள. 2K கிட்ட தான் இறங்கியிருக்கான்னு. இல்ல இல்ல இது வந்து நிறைய பேர் பண்ணிக்கோ. ஒன்னே வந்தா நீங்க எவ்வளவு கமெண்ட் வேணாலும் போடுங்க, எந்த குரூப்ல வேணாலும் போட்டு அசிங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே ஐ அம் கெட்டிங் கெயின் அவுட் ஆஃப் இட். சரிங்களா? அதனால வந்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியால சில விஷயம்லாம் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அதுவும் இல்லாம வந்து இன்னொருத்தரை டீக்ரேட் பண்றதுக்காக நீ ஒரு விஷயத்த பேச வரனா பேசக்கூடாது. 100 crores இவர்கிட்ட இருக்குது, அது ஒரு யா நீ எவ்வளவு வருஷம் ஆனாலும் உன் படம் நின்று பேசணும், வெர்சட்டிலிட்டி தான் நின்று பேசணும். அதுதான் சிம்பிள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்னொரு 40 வருஷம் இல்ல நம்மளே தி கோர் பேசுவோம், காதல் தி கோர் படம் பேசுவோம். அந்த படம் அந்த நம்மளுக்கே சொல்ற மாதிரி நம்ம வந்து நிறைய கமர்ஷியல் படம்லாம் வந்து இல்ல நம்ம நிறைய ரஜினி மூவிஸ் இது பண்றோம் பத்தியா. ஆனா கமல் படம் ஒன்னு நின்று நம்ம ஸ்பேரிங் போடும்போது பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஹேராம் சொல்லுவோம், அப்புறம் வந்து விஸ்வரூபம் சொல்லுவோம். பிடிச்ச நீ பாக்ஸ் ஆபீஸ்லாம் வச்சு பார்த்தனா ரஜினி படம் நிறைய இருக்கும். இந்த முத்து படையப்பா இதெல்லாம் வந்து இது அந்த டைம்லயும் இப்போ வர ஹைப்புக்கும் ஓகே. ஆனா இப்போ நான் தமிழ் ஃபிலிம்ஸை வந்து நான் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு அதர் லாங்குவேஜ் பையன்கிட்ட போயிட்டு நான் தமிழ் ஃபிலிமை முட்டு கொடுக்கணும்னா நான் ஹேராம் எடுப்பேன், பேரன்பு எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா கட்டுறது தமிழ் அந்த மாதிரி எடுக்கலாம். பேரன்புன்னு யூ இல்ல, அது வந்து மம்முக்காக சொல்ல ராம் படம் சொல்லிட்டான் நாங்களே என்னதான் வந்து என்னன்னா பாக்ஸ் ஆபீஸ் இந்த கட்டுறது தமிழ், இது அன்பே சிவம் எடுத்துக்கோ, அப்புறம் வந்து இந்த விஸ்வரூபம் 1 and 2 எடுத்துக்கோ. இந்த மாதிரி படம்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ல டொக்கு. சரியா? ஓடவே அவங்க போட்ட காசு கூட ரிட்டர்ன் வரல. மெய்யழுகன் அதெல்லாம் எனக்கே ஒன்றும் கில்ட்டி ஆகுது. ஏன்னா முன்னாடி இதெல்லாம் வந்து நான் பிறக்கிறதுக்கு சின்ன பையனா இருக்கும்போது வந்த படம், எனக்கு அப்போ சினிமா நாலேஜ். ஆனால் மெய்யழகன் நான் போயிட்டு பார்த்துருக்கணும், அது சினிமாவில் வர. பட் நானே போல, எனக்கே அது கொஞ்சம் மனசு வருத்தம் தான். அவங்க டாமினிக்கே போல. ஆனா என்னன்னா அதுதான் டாமினிக்லாம் வரணும். இல்ல பெருமை இந்த படம் நான் தியேட்டர்லயே பார்க்கல. ஏன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் நடந்தது, ஒரு சூப்பரா போச்சு அந்த படம். அது அந்த இப்போ நான் சொல்லல மெய்யழகன் எனக்கு கில்ட்டி ஆகுது. ஏன்னா நான் போயிட்டு பார்க்கலன்னு எனக்கு அந்த கில்ட்டி யாருமே இருக்க மாட்டேங்குது. பெருமையா சொல்றாங்க நான் இதெல்லாம் போகல. இங்க என்ன நடக்குதுன்னா சில ரிவ்யூவர்ஸ் பண்ண விஷயத்தினாலதான் ரூல் சட்டனால தான் அந்த படமே மெயினா இது வச்சு தம்பி அவனுக்கு கேங் உள்ள வந்ததுதான் தெரியும்ல. ஸோ அதனால என்னன்னா எவ்ரிதிங் எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து சூப்பராக இருக்குது, ஒரு ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது, அந்த படத்தோட கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓகே ஃபைன் திஸ் இஸ் அ குட் மூவி. அதுக்கு வந்து நான் அந்த டைமில் ஹைப்பாக இருந்தது, மக்கள்லாம் வந்து நல்லா போயிட்டு பார்த்தாங்கன்றதுக்காக 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது நானும் அதே ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. நான் போயிட்டு விசில் வச்சு பார்த்தேன், பட் ரீ ரிலீஸ்
பார்க்க மாட்டேன். ரீ ரிலீஸ் இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க மாட்டேன். நெட்ஃபிளிக்ஸ்லயே பார்க்க மாட்டேன். ரீசெண்டா கூட ஒரு இன்ஸ்டால ஒருத்தங்க வந்து நீங்க இந்த மூவி பாருங்க, இது உங்களுக்கு பிடிச்ச ஜானர் அப்படிலாம் கிடையாது. ஜானர் முக்கியம். அந்த மெசேஜையும் பார்த்தேன். ஜானர் முக்கியம் இல்ல, படம் கண்டென்ட் ஆக்டர்ஸும் முக்கியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு யார் ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷன்ல ஆக்டர் பார்த்தோம் நம்ம இருக்குதுல. என்னது ஆக்டர், இந்த ஆக்டரே கிடையாது அப்படின்னு வந்து இவரெல்லாம் வந்து பெரிய லெவல் ஆக்டர் கிடையாது, சின்ன லெவல் ஆக்டர் தான். ஆனால் படம் சூப்பராக இருந்தது அப்படின்னு. காட்ஃபாதர் அவங்க பெரிய ஆக்டர் நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஓகே. அதில் இப்போ என்னன்னா வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து காட்ஃபாதர் தான். எங்களுக்கு அதில் வந்து 2-3 இது மட்டும் தான் தெரியும். அந்த இவரு ராகவன் அவர் பேர் வீர ராகவன் அவர் பேர் விஜயராகவன். அவங்க அப்பானே தெரியாது, ஆனா வேற லெவல். கமெண்ட்ல பார்க்கும்போது அவங்க அப்பானே தெரிஞ்சுது. ஆனா அந்த கேரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே வந்து பிடிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீனு இல்ல உனக்கு பிரச்சனை இப்போ என்ன நான் சட்டை கேட்டு வந்து சண்டை போடணுமா, அதுவும் இல்லாம அங்கே இருக்கு என்ன வந்து கது திறக்கணுமா. அவர் தானே பூக்காலம்ல பையன். ஓகே ஓகே. ஸோ வந்து அதுதான் சொல்ல, அவர் அந்த அளவுக்கு ஆக்டரே தெரியாது. அந்த படத்தை நாங்கள் ரொம்ப நாள் தள்ளி போட்டதுக்கு ஒரே ரீசன் அவர் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்துல ஒரு வயசானவர் இருக்கிறாரு, யாருனே தெரியல எதுக்கு. இப்போ பூக்காலம்னு சொன்னோன்னு தான் ஞாபகம். நம்ம போய் மெய்யழகுன அந்த அளவுக்கு இது பண்ணல அப்படிலாம் சொல்றாங்கல்ல. பூக்காலம் நீங்க எப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, இந்த படத்தை நாங்களே பார்த்தது இல்லை அப்படின்றாங்க. நீங்க வேணா பாருங்க, அது டாப் 10ல இருக்கும். டிஃப்ரெண்டான அந்த ஆன்லைன்ல பார்த்ததே கிடையாது. அந்த ஆன்லைன்லாம் வந்து பிடிக்கிறதே கஷ்டம். நல்லா இருந்தது. அது ஃபீல் குட். அவர் பேருனா ஆயுஷ் வித்யார்த்தியா? கமன் வேலு அவங்க அப்பா. அவர் இந்தி ஆக்டர் தான். அவர் இந்தியாவே யூஸ் பண்ணிருக்கலாம், எதுக்கு அங்க தேவையில்லாம தமிழா யூஸ் பண்ணாங்கன்னு புரியல வெற்றி. இப்போ விஜயகாந்த் படம்னாலே பாகிஸ்தான் போறோம்ல, அந்த மாதிரி நம்ம தான் அங்க பாகிஸ்தான் பேன் இந்தியா ட்ரை பண்ணிருக்கேன், பேன் சவுத் ட்ரை பண்ணி. தமிழ்னாலே அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வெறி வரும். அப்பதான் வில்லன் வந்து தமிழ் வச்சாரு. ஆனா அவரும் அந்த ரோலுக்கு அவர் பண்ணியிருந்தாரு. அவர் எல்லாமே பண்ணுவாரு அவரு. இல்லடா அவரு பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்திக்காரன்ட்டையும் தமிழ்ல பேசியிருந்தாரு. அது சிங்கே ஆகல. அதுவுமே அப்படிதான் தெரியுமா. அவங்களுக்கு சொல்ல நம்மளுக்கு அந்த இந்திக்காரங்க வந்து ஒரு இதுவா ஒரு ஜெயில இருந்து வரணும், இல்ல ஒரு வந்து டெரரிஸ்டா வரணும்னா ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதுதான். ஆனா கரெக்ட் தான், ஒரு வெறுப்பு வரணும்ல. அது எப்படி பேரு பாண்டியன் மட்டும் தான் வைக்கல, வச்சாங்கன்னா இன்னும் 100%. ஓகே. ஸோ வந்து மூசா சிடி மூசா வந்து எங்கேயோ டாபிக் ஓப்பனா எங்கேயோ போயிடுச்சு. ஸோ மூசா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம இந்த காமெடி இருந்ததால இப்போ இது பண்ணுவோம். ஆனால் திலீப் வந்து வேலை பண்ணிட்டாரு. திலீப் இது புடிச்சிட்டாரு. இதே மாதிரி நறுக்குனுங்கிற திலீப் மூவி சொல்லுங்க. ஏன்னா இந்த படம் வந்து டோட்டல் ஹோல்டு திலீப் தான். ஆனா நம்ம படம் இந்த படம் சூஸ் பண்ணது காமெடி. அந்த காமெடி அது அப்படியே நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்க, டோட்டல் ஹோல்டு அங்க ஹீரோ கிடையாது, அப்படியே போயிடுவாரு. வடிவேல் தான் ஃபுல். இதுல வந்து திலீப் தான் பிடிச்சாரு, சூப்பரா பிடிச்சாரு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து அவர் என்ட்ரிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே செட் ஆகி வந்து இருந்தது. அந்த ஜெகதி அவர்லாம் காட்டி ஃபன் பண்ணிருந்தாங்க. ஒன்ஸ் அவர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கட்டும், ஒரு சீரியஸ் சீனா. ஏன்னா நாயெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் சீரியஸான சீனு நல்லா பண்ணியிருந்தாரு. அது முடிச்சுட்டு அப்படியே அடுத்தது காமெடி சீன். அவர் எல்லா ரியாக்ஷனும் கரெக்டாக எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே. ஸோ நியூ அதுமா நல்ல மூவி பார்த்தாச்சு. 2026 இனியதாய் அமையட்டும், அமைதான் பார்ப்போம். சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். இல்ல 2021 உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாம தான் போதும் ப்ரோ, எங்களை வச்சு செஞ்சு. ஓகே. ஸோ இந்த வருஷம் நிறைய மூவி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஓஜிஸ் கொஞ்சம் வரும். அண்ட் ஆல்சோ பொங்கலுக்கு வழக்கம் போல ஒரு வீடியோ வரும். ஸோ காத்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்ன வீடியோன்னு. ஆமாம். ஸோ இந்த வீடியோ சொன்ன வீடியோவில் இன்னொரு நியூ இயருக்கு அருமையான மூவி. அது பிஸ்கெட் தீர்ந்து போகாமல் இருந்தா, ஏன்னா இதுவே தேடி கண்டுபிடிச்சது நியூ இயருக்கு. ஸோ அடுத்த நியூ இயருக்கு வந்து நல்ல மூவி பார்க்கலான்றது. சரி, வெற்றி பரத் சைனிங் ஆஃப். ஹாப்பி நியூ இயர். பீஸ் அவுட் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத ப்ரோ.